இருக்கு. ஸோ கம்ப்யூட் முடிச்சுட்டு நெட்வொர்க்கிங்ல வந்து we are on day 5. ஓகே, ஸோ நேற்று நம்ம வந்து ஹைபிரிட் நெட்வொர்க்கிங் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஹைபிரிட் நெட்வொர்க்கிங் அப்படின்னா இப்போ நம்ம கஸ்டமர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய சப்போர்ட்டிங் அப்ளிகேஷன், நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன் வந்து இட் மைட் பி ஹோஸ்டட் ஆன் அஷ்யூர் ஆர் மற்ற கிளவுட்ல, இல்லை நம்மளுடைய ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டர்ல வந்து டேட்டா பேஸ் இருக்கும், அஷ்யூர்ல வந்து அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்றது ஆர் யூசர்ஸை வந்து மெயின் ஆஃபீஸ்லேருந்து எப்படி ஆக்சஸ் கொடுக்கறது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்யூர் சொல்யூஷன், அதாவது நம்ம பப்ளிக் இன்டர்நெட்ல ஒரு பிரைவேட் டனல் மூலயமா எப்படி நம்ம டிராஃபிக்கை என்கிரிப்ட் டீக்ரிப்ட் பண்ணலாம் அப்படின்றதான் பார்த்தோம். நேற்று நம்ம பாயிண்டர் சைட் விபிஎன் வந்து ப்ராக்டிக்கலா பார்த்தோம். நம்மளுடைய மெஷின்ல வந்து கிளைண்ட் விபிஎன் இன்ஸ்டால் பண்ணி அது மூலயமா எப்படி நம்ம அஷ்யூரோடைய ரிசோர்சஸ்லாம் வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ் மூலயமா, பிரைவேட் டனல் மூலயமா ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம சைட் டு சைட் விபிஎன் டெமோ பார்க்கலாம். ஓகே, இட் இஸ் பிரெட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அந்த டெமோ லேட்டரா பார்ப்போம். இனிஷியல் ஒரு 1.5 hours வந்து பார்த்தோம் அப்படின்னா சில ப்ராக்டிக்கல் பார்க்க போறோம், பிளஸ் ஒரு தியரியும் பார்த்துருவோம். ஸோ ஹைபிரிட் செட்டப் அப்படின்னும் போது ஓகே, இன்னொன்று பார்த்தோம் இல்லைங்களா, நேற்று வந்து வி ஹேட் 2 டிஃப்ரெண்ட் வர்ச்சுவல் நெட்வொர்க். யூகே சவுத் லண்டன்ல ஒரு டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க்கும், ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கிற ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க்கும் நம்ம செக்யூரா விபிஎன் மூலயமா எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது லாஸ்டா வந்து டெமோ பார்த்தோம். விநெட் டு விநெட் விபிஎன் கனெக்டிவிட்டி, அந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஃபைனலா வந்து அதில் தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு நம்ம சைட் டு சைட், ஒரு பர்டிகுலர் சைட்டும் இன்னொரு பர்டிகுலர் சைட்டும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. சைட்டுன்னும் போது இட் கேன் பி அ மெயின் ஆஃபீஸ் லொகேஷன் ஆர் ஹப் ஆஃபீஸ், இல்லை ஒரு ஐடி சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல இருந்து எப்படி நம்ம அஷ்யூர் டேட்டா சென்டரை வந்து இன்டெகிரேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மெத்தடை வந்து நாட் ஓன்லி ஃபார் மெயின் ஆஃபீஸ் லொகேஷன், ஈவன் நீங்க மற்ற தேர்ட் பார்ட்டின்றதோட மற்ற பப்ளிக் கிளவுட், ஏடபிள்யூஎஸ் ஆர் ஜிசிபி, ஸோ அந்த மாதிரி பப்ளிக் கிளவுட் டேட்டா சென்டர்ஸை கனெக்ட் பண்ணுறது கூட இந்த சேம் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ பிஃபோர் தேட் லெட்ஸ் டேக் எ ஸ்மால் ஈஸியர் டாபிக். ஈஸியர் டாபிக்ன்றதை லீவ் இட் அப் டு யூ. பட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட் பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர் ஆர் நம்மளுடைய ஆன் ப்ரெம்ல சர்வர்ஸ் இருக்கும், பப்ளிக் கிளவுட்லேயும் சர்வர் இருக்கும். ஸோ கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி, பிஸ்னஸ் கான்டினியூட்டி, இந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்காக அப்ளிகேஷனை வந்து மல்டிபிள் சர்வர்ல மல்டிபிள் லொகேஷன்ல ஹோஸ்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ ஒரு சர்வர் வந்து நம்மளுடைய ஆன் பிரேம் டேட்டா சென்டர்ல இருக்கும், இன்னொரு சர்வர் வந்து அஷ்யூர்ல இருக்கும். சில பேர் வந்து மல்டி கிளவுடும் போவாங்க, அஷ்யூர் அண்ட் ஏடபிள்யூஎஸ் ஆர் அஷ்யூர் அண்ட் ஜிசிபி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ல அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய அப்ளிகேஷன் அப்படி வந்து குளோபலா ஆக்சஸ் பண்ற அப்ளிகேஷன் நிறைய இருக்கு. ஈவன் உங்க ஆஃபீஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் அப்ளிகேஷன்ஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் 365 அப்ளிகேஷன், ஷேர் பாயிண்ட் ஆர் உங்களுடைய கான்கர் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் உங்களுடைய ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஆர் லைக் வாட் யூ கால் ஒர்க் டே, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வந்து குளோபலா ஆக்சஸ் பண்ணுவோம். ஈவன் நம்ம சர்வீஸ் நவ் மாதிரி ஐடிஎஸ்எம் டிக்கெட்டிங் டூல்ஸே கூட வந்து குளோபல் எண்ட் பாயிண்ட் வழியாக ஆக்சஸ் பண்ணுவோம். பட் அதோடைய பேக் எண்ட் அப்ளிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல ஹோஸ்ட் ஆயிருக்கும். இப்போ யூசர்ஸ் வந்து இந்தியாலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், சிங்கப்பூர்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், யூஎஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். பட் அவங்களுக்கு வந்து தே ஷுட் நாட் ட்ராவல் அக்ராஸ் த வாட் யூ கால் ஓவர்சீஸ் கேபிளிங் வழியா வந்து இன்னொரு லொகேஷன்ல இருக்கிற சைட் ஆக்சஸ் பண்ணால் கண்டிப்பாக லேட்டன்சி இஷ்யூஸ் இருக்கும், டிலே இருக்கும், லோட் ஆகுறதுல பெர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ரவுட்டிங் மெத்தட்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டிராஃபிக் மேனேஜர் அப்படின்ற ஒரு லோட் பேலன்சிங் டெக்னாலஜி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம அஷ்யூரோடைய கம்ப்யூட் படிக்கும் போது லோட் பேலன்சர்ல ஒரு கேட்டகரி மட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ லோட் பேலன்சரை பொறுத்த வரைக்கும் அஷ்யூர்ல வந்து 4 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ 4 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் அப்படின்னும் போது எதுக்காக 4 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் அப்படின்றத ஒரு அஸ் அ ஆர்கிடெக்ட் நீங்க ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கிடெக்ட் வேர்ட் யூஸ் பண்றேன், பட் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நீங்க போயிட்டு சொல்யூஷனிங் பண்ண போறதுல
எதுக்காக இத்தனை டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டா எக்ஸாம் எழுதுறதுக்கும் இட் வில் பி ஈஸியர். ஓகே, அது AZ 700 எக்ஸாமா இருக்கலாம், ஆர் இட் கேன் பி யுவர் AZ 104 ஆர் AZ 305 எக்ஸாம்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அஷ்யூரோடைய ஆப் கேட்வே, தென் அஷ்யூரோடைய ஃப்ரெண்ட் டோர், இது நாலுமே வந்து லோட் பேலன்சிங் பண்ணக்கூடிய சொல்யூஷன் தான், ப்ராடக்ட் தான். லோட் பேலன்சிங்னா என்ன? இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி இதை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஐ ரிப்பீட். ஸோ ஒரு www.skillupstand.com ஆர் www.google.com அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா இட் கோஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் டிராஃபிக் டு டிஃப்ரெண்ட் பேக்எண்ட் சர்வர். ஒரு சர்வர்ல வந்து அந்த அப்ளிகேஷன் ஹோஸ்ட் ஆகல, இட் இஸ் ஹோஸ்டட் ஆன் மல்டிபிள் அப்ளிகேஷன். அப்போ அந்த மல்டிபிள் சர்வர்ல நம்ம லோடை வந்து பேலன்ஸ் பண்ணணும், ஈவனா வந்து லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ அந்த ரெக்வஸ்ட்டை வந்து இன்கமிங் நெட்வொர்க் டிராஃபிக்கை வந்து அக்ராஸ் இந்த பேக் எண்ட் சர்வர்ஸ்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றதால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? ஸோ வி ஆர் கிவிங் ஹை அவைலபிலிட்டி. இந்த சர்வர் ஃபெயில் ஆனாலும் எண்ட் யூசருக்கு வந்து அவங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து அடுத்த சர்வருக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடும் லோட் பேலன்சர். ஸோ இது நம்பர் ஒன் திங். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தையிலே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன? லோட் பேலன்சர் வில் செக் த நோட் விச் ஆர் ஹெல்த்தி. ஸோ அப்போ ஹெல்த் ஸ்டேட்டஸும் வந்து மானிட்டர் பண்ணுது, ட்ராக் பண்ணுது, ஹெல்த் செக் பண்றாங்க நம்ம லோட் பேலன்சர்ல. ஸோ லோட் பேலன்சர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஹை அவைலபிலிட்டி. பேக் எண்ட்ல இருக்கிற சிஸ்டம்ஸ்ல எந்த சர்வர் ஆன்லைன்ல இருக்குன்னு பார்த்து அது அந்த சர்வருக்கு வந்து லோடை வந்து பேலன்ஸ் பண்ணுது. தென் வி ஆர் ஆல்சோ யூசிங் மல்டிபிள் சர்வருடைய நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் த்ரூபுட், மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க வைக்குது லோட் பேலன்சர். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் நெட்வொர்க்ல வந்து we are getting better performance. ஸோ ரெஸ்பான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சர்வர் வந்து ரொம்ப லோ யூசேஜ் இருக்கு அப்படின்றத பார்த்து குயிக்காக நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ லோட் பேலன்சருடைய வேலை என்ன? இன்கமிங் ரெக்வஸ்ட்டை வந்து பேக் எண்ட்ல இருக்கிற சர்வருக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி லோட் பேலன்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் திங், ஹை அவைலபிலிட்டி கிடைக்குது. ஹெல்த் செக் மூலயமா எண்ட் யூசருக்கு வந்து பேக் எண்ட்ல 1-2 சர்வர் டவுன் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த அவுட்டேஜ் வந்து தெரியாது. ஸோ அதே மாதிரி ஒரு சர்வர்ல மட்டும் ஓவர்லோடிங்கை வந்து அவாய்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இது ஜென்ரலா வந்து லோட் பேலன்ஸோடைய பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆர் ஃபங்க்ஷனாலிட்டி. பட் ஏன் நமக்கு 4 டிஃப்ரெண்ட் லோட் பேலன்சர் வந்து அஷ்யூர் கொடுக்கணும் அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் சில உங்களுக்கான ஒரு பாயிண்டர். ஓகே, ஸோ ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் incoming request towards a website or application. ஓகே, ஸோ அடுத்தது வந்து நான் என்னென்ன சொன்னேன், யூ கெட் ஃபர்ஸ்ட் அந்த இதில் வார்த்தையிலே லோட் பேலன்சர்னு இருக்கு. ஸோ லோட் பேலன்சிங் இருக்கு. தென் ஹை அவைலபிலிட்டி, ஆப்டிமல் ரிசோர்ஸ் யூசேஜ், அதாவது பேக்எண்ட்ல இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம். VM1, VM2, VM3 அப்படின்ட்டு எல்லா சர்வருக்குமே வந்து லோட் வந்து ஆவரேஜா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது உங்களுக்கு. ஸோ அவாய்ட்ஸ் ஓவர்லோடிங் ஆஃப் சர்வர்ஸ், தென் மேக்ஸிமைசஸ் த்ரூபுட், ஏன்னா நிறைய சர்வர்ல இருந்து உங்களுக்கு நெட்வொர்க் ஆப்ஷன் கிடைக்குது. தென் வி ஆல்சோ கெட் அ லேட்டன்சி மினிமைசேஷன் கிடைக்குது, ரெஸ்பான்ஸ் வந்து பெட்டரா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டாப் 5 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அஷ்யூர் லோட் பேலன்ஸருடைய டாப் 5 பாயிண்ட்ஸ் கேட்டால் லோட் பேலன்சிங், ஹை அவைலபிலிட்டி, ஆப்டிமல் ரிசோர்ஸ் யூசேஜ், ஓவர்லோடிங் ஆஃப் சர்வர்ஸ், த்ரூபுட்டை வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. ஆன் த அதர் சைட் லேட்டன்சி உங்களுக்கு கம்மியாகுது, மினிமைசிங் லேட்டன்சி. இப்ப இத்தனை டிஃப்ரெண்ட் லோட் பேலன்சருடைய யூசேஜை வந்து நம்ம எப்படி ஆர்கிடெக்ட் வந்து நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னா அதோடைய பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆர் அதோடைய பேசிக் என்னென்ன விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணும், சப்போர்ட் பண்ணாது அப்படின்றத பார்க்கணும். அட் அ வெரி வெரி ஹை லெவல் லோட் பேலன்சருடைய டெசிஷன் மேக்கிங் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட பேசும்போது அவங்களுடைய ரெக்யர்மெண்ட், அப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷனுடைய ஸ்கோப் என்ன அப்படின்னு கேட்கணும். ஸ்கோப்னா இப்போ வந்து யூசர்ஸ் வந்து குளோபலா ஆக்சஸ் பண்ணுவாங்களா, ரீஜனலா ஆக்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்யூரோடைய லோட் பேலன்சர் வந்து அது ரீஜனல் சர்வீஸ். உங்களுடைய சர்வர்ஸ் வந்து அக்ராஸ் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்,
அக்ராஸ் மல்டிபிள் டேட்டா சென்டர் இந்த சேம் ரீஜன் வந்து அஷ்யூர் லோட் பேலன்சர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட்லாம் கொண்டு வராங்க. பட் வித் இன் அஷ்யூர்ல வந்து வி கால் இட் இஸ் a ரீஜனல் லோட் பேலன்சர். சேம் அப்ளிகேஷன் கேட்வேயும் அதே மாதிரி இட் இஸ் a ரீஜனல் சர்வீஸ். ஸோ உங்க அப்ளிகேஷன் வந்து ஒரு ரீஜன்ல ஹோஸ்ட் ஆயிருக்கிற மல்டிபிள் பேக்எண்ட் சர்வருக்கு மட்டும்தான் ஆக்சசிபிளா இருக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் எய்தர் அஷ்யூர் லோட் பேலன்சர் ஆர் அஷ்யூர் ஆப் கேட்வே. இப்போ என்னுடைய சர்வீஸ் வந்து குளோபலா இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ், அதாவது ஒரு சர்வர் வந்து யூஎஸ்ல இருக்கு, இன்னொரு சர்வர் வந்து யூகேல இருக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ல என்னோட சர்வர் வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கு. யூசர்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ல இருந்து ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா யூ ஷுட் திங்க் அபவுட் டிராஃபிக் மேனேஜர் ஆர் அஷ்யூர் ஃப்ரெண்டோ. இது வந்து ஸ்கோப். தென் என்ன மாதிரியான டிராஃபிக்கை வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்றோம்? ஆர் வி டாக்கிங் அபவுட் ஹெச்டிடிபி ஆர் ஹெச்டிடிபிஎஸ் ஆர் நான் ஹெச்டிடிபிஎஸ் டிராஃபிக்கா அப்படின்றத டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ மெயினா வந்து ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னாலே உங்களுக்கு அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் ரிலேட்டடா வரணும். ஸோ அப்போ வந்து இந்த ரெண்டும் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு ஹெச்டிடிபி ஆர் ஹெச்டிடிபிஎஸ் ரிலேட்டட். மெயினா வெப் அப்ளிகேஷன் வெப்சைட்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் அஷ்யூரோடைய அப்ளிகேஷன் கேட்வே யூஸ் பண்ணுவாங்க ஆர் ஃப்ரண்ட் டோர் யூஸ் பண்ணுவாங்க. வேறஸ் நான் ஹெச்டிடிபிஎஸ் டிராஃபிக்கு மெயினா வந்து அஷ்யூர் லோட் பேலன்சர், ஹெச்டிடிபியும் யூஸ் பண்ணலாம், பட் ஹெச்டிடிபிஎஸ் இஸ் ஆல்சோ ப்ரிஃபர்ட். ஸோ நான் ஹெச்டிடிபிஎஸ் டிராஃபிக்கு டிராஃபிக் மேனேஜர் போவாங்க. ஓகே, இப்போ அடுத்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எந்தெந்த லோட் பேலன்சர் எந்த லெவலில் ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஷ்யூரோடைய ஃப்ரண்ட் டோரும் அஷ்யூரோடைய ஆப் கேட்வேவும் இது வந்து வெப் அப்ளிகேஷன் ரிலேட்டட் டிராஃபிக் லோட் பேலன்சர் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து இட் வில் ஒர்க் ஆன் லேயர் 7. நான் வந்து நம்மளுடைய ஐஎஸ்ஓ ஓஎஸ்ஐ மாடல்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்ளிகேஷன் ப்ரெசன்டேஷன் செஷன் அப்படின்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் லேயர் இருக்கு. அதுல வந்து லேயர் 7 அப்ளிகேஷன் லேயர்ல வந்து இந்த ரெண்டு லோட் பேலன்சரும் ஒர்க் ஆகும். ரெண்டுமே வந்து L7 லோட் பேலன்சர். வேறஸ் அஷ்யூரோடைய லோட் பேலன்சர் அப்படின்ற கான்செப்ட் வந்து இட் இஸ் a நெட்வொர்க் லோட் பேலன்சர். இட் இஸ் a லேயர் 4 நெட்வொர்க் ஓஎஸ்ஐ ஐஎஸ்ஓ ஓஎஸ்ஐ மாடல்ல இட் இஸ் a நெட்வொர்க் லேயர் லோட் பேலன்சர். வேறஸ் இது வந்து டிஎன்எஸ் பேஸ்ட் லோட் பேலன்சர், அதுவும் லேயர் 7 தான். ஓகே, இட் இஸ் a டிஎன்எஸ் பேஸ்ட் லோட் பேலன்சர். இப்போ இன்னும் வந்து நம்ம டீடைல்டா இப்போ அஷ்யூரோடைய லோட் பேலன்சருக்கும் டிராஃபிக் மேனேஜருக்கும் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சிருச்சு. நம்மளுடைய டிராஃபிக் மேனேஜர் எங்க போவோம்? எண்ட் பாயிண்ட்ன்றது சிஸ்டம்ஸ், அந்த விஎம்ஆ இருக்கலாம், ஆர் இட் கேன் பி யுவர் கண்டெய்னர்ஸ்ல இருக்கலாம். இப்போ அப்ளிகேஷன்லாம் நிறைய மைக்ரோ சர்வீசஸ் கண்டெய்னர்ஸ்ல ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர் இட் கேன் பி ஜஸ்ட் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் வெப்சைட்டா இருக்கலாம். ஆர் இட் கேன் பி எனி எண்ட் பாயிண்ட் அப்படின்றது நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து எங்க ஹோஸ்ட் ஆயிருக்கு. அது வந்து விஎம்ல இருக்கலாம், ஆர் இட் கேன் பி கண்டெய்னர். ரெண்டுத்துலயுமே அதே கான்செப்ட் தான், எங்க வேணா இருக்கலாம். பட் இது வந்து ஜியோகிராபிக்கலா வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கு நம்மளுடைய ஒர்க் லோட். வேற இது வந்து அக்ராஸ் டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர் ஆர் அவைலபிலிட்டி ஜோன் இன் சேம் ரீஜியன்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டிங்யூஷ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இப்போ லெட்ஸ் கோ அண்ட் லுக் அட் சம் ப்ராக்டிக்கல். இதுல டிராஃபிக் மேனேஜருக்கும் அஷ்யூர் ஃப்ரெண்டோருக்கும் வந்து ஒரு சின்ன முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, லெட்ஸ் நாட் கன்ஃபியூஸ் டூ மச். ஓகே, இப்போ டிராஃபிக் மேனேஜர் வந்து எப்படி ப்ராக்டிக்கலா ஒர்க் ஆகும், அதுல என்னென்ன ரவுட்டிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குன்றத இன்னைக்கு பார்த்துருவோம். தென் வந்து ஆப் சர்வீசஸ் எடுப்பேன் நான் ஒரு 2 or 3 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து அஷ்யூரோடைய ஆப் சர்வீசஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த டைம்ல வந்து வில் டாக் அபவுட் அஷ்யூர் ஆப் கேட்வே அண்ட் அஷ்யூர் ஃப்ரெண்டோ. இதே ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம அஷ்யூர் லோட் பேலன்சர்ல இருந்து அஷ்யூர் டிராஃபிக் மேனேஜர் இந்த கான்செப்ட் வந்து எப்படி அதிகமான ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு டிராஃபிக் மேனேஜர். ஸோ டிராஃபிக் மேனேஜர் அப்படின்றது இட் இஸ் அ டைப் ஆஃப் லோட் பேலன்சர். ஆல்ரெடி இப்போ அதை பற்றி சொன்னோம். ஸோ என்ன மாதிரியான லோட் பேலன்சர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் எ லேயர் 7 லோட் பேலன்சர், அப்ளிகேஷன் லெவல் லோட் பேலன்சர். அதனால தான் அது டிஎன்எஸ் பேஸ்டுன்னு சொல்கிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த டிஎன்எஸ் பேஸ்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர் டிஎன்எஸ் லெவல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டிஎன்எஸ் சர்வர் அந்த அஷ்யூரோடைய பப்ளிக் டிஎன்எஸ், பிரைவேட் டிஎன்எஸ் அந்த கம்பேரிஷனுக்கு போயிடுவாங்க. இது டிஎன்எஸ்ன்றது எண்ட் யூசரோட மெஷின் வந்து எந்த டிஎன்எஸ் சர்வரை ரீச் ஆகுது. இப்போ வந்து
ஒரு யூகேல இருக்கிற ஒரு டிஎன்எஸ் சர்வர் ரீச் ஆச்சு அப்படின்னா அந்த யூகேல இருக்கிற சிஸ்டம்க்கு வந்து அந்த ரெக்வஸ்ட் போகணும் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். நம்மளுடைய லோக்கல் மெஷின்ல என்ன டிஎன்எஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ இப்ப டிராஃபிக் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் இன்டர்னலா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, என்னுடைய ஆர்கனைசேஷனுக்குள்ள பிரைவேட் ஐபில ஹோஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா டிராஃபிக் மேனேஜர் யூஸ் பண்ண முடியாது. வெரஸ் நார்மல் அஷ்யூர் லோட் பேலன்சரை வந்து நீங்க இன்ட்ராநெட் எண்ட் பாயிண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், இன்டர்நெட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது இன்ட்ராநெட் ஃபேசிங் லோட் பேலன்ஸ்ராவும் யூஸ் பண்ணலாம், இன்டர்நெட் ஃபேசிங் லோட் பேலன்ஸ்ராவும் யூஸ் பண்ணலாம். வேற டிராஃபிக் மேனேஜர் அப்படின்றது இட் இஸ் ஐ இன்டர்நெட் ஃபேசிங் லோட் பேலன்சர். ஓகே, நம்மளுடைய எண்ட் பாயிண்ட்லாம் வந்து பப்ளிக் ஃபேசிங்கா இருக்கணும். ஸோ இது வந்து இட் இஸ் எ பப்ளிக் ஃபேசிங் லோட் பேலன்சர். பிளஸ் நம்மளுடைய சர்வீஸ்லாம் எங்க இந்த எண்ட் பாயிண்ட்லாம் எப்படி ஹோஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இட் மைட் பி ஹோஸ்டட் ஆன் Azure or on-prem data center or other third-party cloudsல கூட இருக்கலாம். ஈவன் வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் அப்ளிகேஷனா கூட இருக்கலாம். ஸோ டிராஃபிக் மேனேஜர் வந்து அந்த கிளைண்ட் ரெக்வஸ்ட் வந்து இட் கேன் send it to either Azure or on-prem or AWS or whatever location. ஸோ இதுல வந்து டிராஃபிக் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் நமக்கு லோட் பேலன்சரை நம்ம கிரியேட் பண்ணும்போது சிம்பிளா ஞாபகம் இருந்தது அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் எண்ட் ஐபின்னு ஒன்று கொடுத்தோம், அதுக்கு பேக் எண்ட்ல வந்து பேக் எண்ட் பூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம் என்னென்ன விஎம்க்குலாம் வந்து டிராஃபிக் போகணும் அப்படின்றதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணோம். தென் வந்து ஹெல்த் செக் அப்படின்னு கொடுத்தோம், ஹெல்த் ப்ரோப் அப்படின்னு கொடுத்தோம். ஹெல்த் ப்ரோப்ல வந்து அந்த மெஷின் வந்து அந்த பர்டிகுலர் போர்ட்ல வந்து அவைலபிளா இருக்கா, அந்த மெஷின் வந்து ரீச்சபிளா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண சொன்னோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெல்த் ப்ரோபிங், ஹெல்த் மானிட்டரிங் இருக்கு. ஆக்சுவலா ஹெல்த் மானிட்டரிங் ஃபீச்சர் வந்து டிராஃபிக் மேனேஜர்லயும் இருக்கு. ஸோ இட் கேன் கோ அண்ட் செக் எந்த எண்ட் பாயிண்ட் வந்து அவைலபிளா இருக்கு இல்லைன்றத இட் கேன் டெஃபினெட்லி ஃபைண்ட் அவுட். அண்ட் அதனால நமக்கு வந்து அவர் டிராஃபிக் கேன் பி ரீடைரக்டட் டு ஹெல்த்தி நோட் ஆக்சுவலா. ஸோ டிராஃபிக் மேனேஜர்ல டிராஃபிக் வந்து இட் கேன் த கிளைண்ட் ரெக்வெஸ்ட் கேன் பி டிரெக்டட் ஒன்லி டு healthy backend systems or nodes. Okay, so then இதனால நமக்கு என்ன கிடைக்குது? You are getting redundancy, high availability or resiliency. அதாவது ஒரு சர்வர் ஃபெயில் ஆனாலும் உங்களுடைய எண்ட் யூசருடைய கிளைண்டோடைய ரெக்வஸ்ட் வந்து இம்பாக்ட் ஆக போறது இல்லை. இட் இஸ் ரெசிலியன்ட் டு ஃபெயிலியர். ஒரு சர்வர் ஒரு ரீஜன்லயோ இல்லை ஒரு பப்ளிக் கிளவுட் அஜூரே அவைலபிளா இல்லை அப்படின்னா கூட ஸ்டில் யுவர் டிராஃபிக் மேனேஜர் கேன் கண்டினியூ டு ஒர்க். ஸோ அதே சேம் டயக்ராம் தான். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து I've got this traffic manager load balancer. ஸோ இந்த traffic manager அப்படின்ற லோட் பேலன்சர் வந்து உங்களுடைய விஎம், உங்களுடைய அப்ளிகேஷனுடைய விஎம் வந்து ஒரு விஎம் வந்து இட் கேன் பி இன் Azure region 1 like US or your VM can be in Azure region 2 UK or it can be in VM3 in AWS and VM4 வந்து உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்ல இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி இப்ப நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட் பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர் ஆர் டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல இருக்கிறதால ஒரு டேட்டா சென்டர் டவுன் ஆனாலும் இம்பாக்ட் ஆக போறது இல்லை. டிராஃபிக் மேனேஜர் இஸ் கோயிங் டு ரவுட் த டிராஃபிக் டு ஹெல்த்தி பேக் எண்ட் சிஸ்டம். தென் அப்ளிகேஷனுடைய அவைலபிலிட்டி, ரெசிலியன்சி, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது. ஏன்னா டிராஃபிக் மேனேஜர்ல நிறையவே டிஃப்ரெண்டான ரவுட்டிங் மெத்தடாலஜிஸ் இருக்கு. ஸோ அதுல என்னென்ன மெத்தடாலஜிஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ வேறஸ் நம்ம அஜூரோடைய லோட் பேலன்சர் பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா இட் ஒர்க்ஸ் லைக் அ ரவுண்ட் ராபின் ஃபேஷன். அதாவது ஒரு யூசருடைய டிராஃபிக் வந்து சர்வர் 1க்கு போகும், அடுத்த சர்வர் 2, சர்வர் 3 அந்த மாதிரி போகும். இல்லை வந்து இட் வில் லுக் ஃபார் எந்த மெஷின்ல வந்து நிறையவே ஆல்ரெடி நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய யூட்டிலைசேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு இட் வில் சென்ட் இட் டு லெஸ் ஆர் லீஸ்ட் யூஸ்ட் சிஸ்டம் மாதிரி அனுப்பிச்சிடும். வேறஸ் இங்க வந்து டிராஃபிக் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் யூ காட் 6 to 7 டிஃப்ரெண்ட் ரவுட்டிங் மெத்தட் ஆர் லோட் பேலன்சிங் அல்காரிதம் நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப என்னென்ன மாதிரி ஆப்ஷன் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்றத தியரட்டிக்கலா நம்ம பார்த்துருவோம். ப்ராக்டிக்கலாவும் நான் உங்களுக்கு டெமோ காமிக்க போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி லோட் பேலன்சிங் ஆர் ப்ரையாரிட்டி ரவுட்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரையாரிட்டி ரவுட்டிங் மெத்தட் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா இப்ப சில கஸ்டமர்ஸ் வந்து எல்லா சர்வரும் ஜென்ரலா வந்து ஒரு லோட் பேலன்சருக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியான கெப்பாசிட்டி, ஒரே மாதிரியான சைஸ் அப்படிதான் வந்து ஜென்ரலா இருக்கும். பட் இஃப் இன் கேஸ் உங்களுடைய ரெக்வஸ்ட் எல்லாம் வந்து ப்ரிடாமினண்டா
ஆன் ப்ரமைஸ்ல இருக்க உங்க சர்வருக்கு தான் போகணும், உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர்ல இருக்கிற சர்வருக்கு தான் போகணும். எக்ஸ்ட்ரா லோடு கொஞ்சம் அதிகமா வரும்போது மட்டும் நமக்கு செகண்டரி சர்வருக்குலாம் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரையாரிட்டி செட் பண்ணணும். இல்லை வந்து இன்கேஸ் ஒரு கால் ஒரு பிஸ்னஸ் கான்டினியூட்டி பிளானிங் மாதிரி இல்லை ஒரு டிஆர் மாதிரி நீங்க செட்டப் பண்ணணும் அப்படின்னா தென் உங்களுடைய பிரைமரி சர்வர் வந்து நீங்க ஆன் பிரேம்ல கொடுக்கலாம். ஆர் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அஷூர் கிளவுட்ல கொடுக்கலாம். செகண்டரி சர்வர் வந்து இன்னொரு ஏடபிள்யூஎஸ்லயோ இல்லை உங்க ஆன் பிரேம்ல அப்படி கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரையாரிட்டி செட் பண்ணலாம், எந்தெந்த சர்வர் என்ன ப்ரையாரிட்டி அப்படின்ற மாதிரி. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த பிரைமரி சர்வர் ஃபெயில் ஆனா மட்டும்தான் செகண்டரி சர்வர் அந்த ஃபெயில் ஓவர் சர்வருக்கு போகும். இது வந்து ஆக்டிவ் பாசிவ் கான்செப்ட் மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு லோடு வந்து ஈவன் தோ நீங்க செகண்டரி சர்வர் வச்சிருந்தாலுமே அந்த பிரைமரி சர்வரே தான் கம்ப்ளீட்டா கண்டினியூஸா யூஸ் ஆயிட்டு இருக்கும். இது மெயினா வந்து பிசினஸ் கான்டினியூட்டிக்கு வந்து யூஸ் ஆகும். பட் இட் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஹெல்த்தி கான்செப்ட் கிடையாது, ஒரு ஹெல்த்தி லோட் பேலன்சிங் மெத்தடாலஜி கிடையாது, பேட்டர்ன் கிடையாது. ஏன்னா வந்து ஒரே ஒரு சர்வரை தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருக்கோம். இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் மட்டும்தான் நம்மளுடைய ரெக்வஸ்ட் வந்து இட் கோஸ் டு த ஃபெயில் ஓவர் சர்வர். ஸோ இதுவுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கஸ்டமருடைய அப்ளிகேஷன் யூஸ் கேஸை பொறுத்து இருக்கு. தென் வெயிட்டட் லோட் பேலன்சிங் அப்படின்ற ஆர் வெயிட்டட் ரவுட்டிங் மெத்தட் இருக்கு. இந்த வெயிட்டட் ரவுட்டிங் மெத்தட் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டெவாப்ஸ் டீம்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ரோலிங் அப்டேட்லாம் பண்ணுவாங்க. இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு புது வெர்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 70% ஆஃப் த ரெக்வஸ்ட் வந்து ஆன் பிரேம் சர்வருக்கு போகணும், 30% ஆஃப் த ரெக்வஸ்ட் வந்து பப்ளிக் லோட் அந்த புது சர்வருக்கு போகணும். அதை வந்து அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா கிராஜுவலா வந்து லோட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ எய்தர் வந்து அதை கட் ஓவருக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா எண்ட் யூசருடைய ரெக்வஸ்ட்டை வந்து ஆன் பிரேம்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க அஷூர் கிளவுடுக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இட் கேன் பி ரிவர்ஸா இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து வெயிட்டட் மெத்தட் வந்து இப்போ 10 ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா அதுல வந்து எல்லாருடைய ரெக்வஸ்டையும் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரோலிங் அப்டேட்டோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் சுவிட்ச் ஓவர் ஃபெயில் ஓவர் பண்ணும்போது ஒரு புது அப்ளிகேஷன் வெர்ஷனுக்கு வந்து நம்ம ரோல் அவுட் பண்ணும்போது யூ ஷுட் நாட் இம்பாக்ட் ஆல் த யூசர். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கிராஜுவலா வந்து வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவாங்க. அந்த புது அப்ளிகேஷன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை வந்து அதுல ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்றதுக்கு ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட்டை மட்டும் சில சர்வருக்கு அனுப்புவாங்க. ஸோ அது வந்து வெயிட்டட் மெத்தட்னு சொல்லுவாங்க. எய்தர் வந்து அது இட் கேன் பி பிட்வீன் யுவர் ஆன் பிரேம் அண்ட் பப்ளிக் கிளவுடா இருக்கலாம், ஆர் இந்த மாதிரி நமக்கு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் எல்லா சர்வருமே வந்து ஈக்குவலா தான் வந்து ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா then you can go for 50-50. 50-50 கொடுத்தீங்க அப்படின்னா 10 ரெக்வஸ்ட் வருதுன்னா 5 ரெக்வஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் சர்வர் போகும், 5 ரெக்வஸ்ட் செகண்ட் சர்வர் போகும். இது அந்த சர்வர்ஸ் வந்து இட் கேன் பி அக்ராஸ் யுவர் டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆர் இட் கேன் பி பிட்வீன் யுவர் ஆன் பிரேம் அண்ட் பப்ளிக் கிளவுட், அந்த மாதிரி எங்க வேணா இருக்கலாம். ஸோ இது வந்து வெயிட்டட் ரவுட்டிங் மெத்தட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கால் ஆன் பிரேம் டு பப்ளிக் கிளவுட் ஸ்விட்ச் ஓவர் பண்றதுக்குலாம் இந்த வெயிட்டட் ரவுட்டிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு பழைய வெர்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன்லேருந்து ஒரு புது வெர்ஷன் ஆஃப் அப்ளிகேஷனை வந்து ப்ரொடக்ஷன் கொண்டு வரதுக்கும் இந்த வெயிட்டட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ரவுட்டிங் என்னன்னா, இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ல வந்து உங்க அப்ளிகேஷன் ஹோஸ்ட் ஆயிருக்கு. இது வந்து கம்ப்ளீட்டா ஜியோகிராஃபிக்கலி ஸ்கேட்டர்ட் சர்வர்ஸ் இருக்கும்போது தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் போவாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அப்படின்ற பேர்லேயே வந்து அந்த க்ளோசஸ்ட் லேட்டன்சி ஆர் கம்மியான ஸ்பீட் நெட்வொர்க் லேட்டன்சி இருக்கக்கூடிய சர்வருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெக்வஸ்ட் பிளேஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எண்ட் யூசர் வந்து யூஎஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து யூஎஸ் சர்வருக்கு போகும். எண்ட் யூசர் வந்து சிங்கப்பூர்ல இருக்காங்க அப்படின்னா ஏஷியால இருக்க சர்வருக்கு போகும். அந்த மாதிரி ரொம்ப கம்மியான நெட்வொர்க் லேட்டன்சி ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய பேக் எண்ட் சர்வருக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ரவுட்டிங் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா டிராஃபிக் அனுப்பும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் யூஎஸோட சர்வர் வந்து 15 மில்லி செகண்ட், நார்த் யூரோப் வந்து 75 மில்லி செகண்ட், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ எந்த சர்வர் வந்து அவைலபிளா இருக்குன்றது ஃபர்ஸ்ட் கண்டிப்பா எல்லா ரவுட்டிங் மெத்தடும் செக் பண்ணோம். கண்டிப்பா வந்து அன்ஹெல்தி நோடுக்கு வந்து ரெக்வஸ்ட் அனுப்பாது. ஹெல்த்தியா இருக்கிற நோட்ல எது வந்து கம்மியான மில்லி செகண்ட்ல வந்து நமக்கு ரீச்சபிளா இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு அந்த சோர்ஸ் எங்க இருந்து அந்த யூசருடைய ரெக்வஸ்ட் வந்து டிஎன்எஸ் சர்வர் போகும். டிஎன்எஸ் சர்வர் வழியா முதல்ல வந்து அந்த டிஎன்எஸ் சர்வர் எங்க இருக்குன்றத மெயினா செக் பண்ணும். ஓகே, இது வந்து யூஎஸ் டிஎன்எஸ் சர்வரா யூகே டிஎன்எஸ் சர்வரான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அது யூஎஸ் சர்வர் யூகே சர்வர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா செக் பண்ணோம்.
இன்கேஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா எது கம்மியான மில்லி செகண்ட் லேட்டன்சில ரீச்சபிளா இருக்கோ டிராஃபிக் மேனேஜர் என்ன பண்ணும், அந்த சர்வருக்கு வந்து ரெக்வெஸ்ட்டை வந்து அனுப்பிச்சிடும். ஸோ இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். பெர்ஃபார்மன்ஸ்ன்றது நெட்வொர்க் லெவல் லேட்டன்சி, நெட்வொர்க் லெவல் ரீச்சபிலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் சொல்றோம். சர்வருடைய பெர்ஃபார்மன்ஸோ இல்லை விஎமோட பெர்ஃபார்மன்ஸோ இங்க கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஜியோகிராஃபிக் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த ஜியோகிராஃபிக் மெத்தட் அப்படின்னும் போது உங்களுடைய என் பாயிண்ட் வந்து இட் கேன் பி இன் AZURE ஆர் AWS ஆர் உங்களுடைய ஆன்-பிரேம் எங்க வேணா இருக்கலாம். ஈவன் வந்து நெஸ்டட் கான்செப்ட் இருக்கு. நெஸ்டட் அப்படின்னா நீங்க ஒரு லோட் பேலன்ஸ் ஒரு டிராஃபிக் மேனேஜருக்குள்ள டிராஃபிக் மேனேஜர் கொண்டு வரலாம், இல்ல டிராஃபிக் மேனேஜருக்குள்ள லோட் பேலன்சர் கொண்டு வரலாம். இந்த மாதிரி நீங்க நெஸ்டட் கான்செப்டும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சில ரெக்யர்மெண்ட்ல எல்லாம் எனக்கு வந்து அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணக்கூடிய சொல்யூஷனிங் ரெக்யர்மெண்ட்டும் வரும். அதாவது ஒரு டிராஃபிக் மேனேஜர் இருக்கும், பேக் எண்ட்ல வந்து யூஎஸ் உடைய லோட் பேலன்சர், யூகே லோட் பேலன்சர், அந்த மாதிரி நீங்க டைரக்டா வந்து என் பாயிண்ட் தான் அனுப்பணும்னு கிடையாது உங்க ரெக்வஸ்ட். டிராஃபிக் மேனேஜர் கேன் ஆல்சோ சென்ட் த டிராஃபிக் டு ஒரு பேக் எண்ட் லோட் பேலன்சரோ இல்ல அஷூருடைய அப்ளிகேஷன் கேட்வேக்கோ இல்ல ஃப்ரண்டருக்கோ வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண வைக்கலாம். ஈவன் டிராஃபிக் மேனேஜருக்குள்ள டிராஃபிக் மேனேஜருடைய கான்செப்டும் இருக்கு. நீங்க அது நெஸ்டிங் பண்ணலாம். ரொம்பவே பெரிய what you call ஒரு பிக் சைஸ் அப்ளிகேஷன் ஆர் உங்களுக்கு வந்து குளோபலி ஸ்கேட்டர்ட் அப்ளிகேஷன்லாம் அந்த மாதிரி நெஸ்டட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுவாங்க. டிராஃபிக் மேனேஜருக்கு ஒரு டிராஃபிக் மேனேஜர் வந்து பேக் எண்டா கூட இருக்கலாம். அதாவது யூஎஸ்க்குன்னு ஒரு டிராஃபிக் மேனேஜர் கிரியேட் பண்ணுவாங்க, யூகேக்கு ஒரு டிராஃபிக் மேனேஜர் கிரியேட் பண்ணுவாங்க, குளோபலா ஒரு டிராஃபிக் மேனேஜர் கிரியேட் பண்ணி பேக் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட் எண்ட் பாயிண்ட்டுக்கு பதிலாக அந்த மாதிரி டிராஃபிக் மேனேஜர்ஸே வந்து கொடுக்கலாம். ஸோ நெஸ்டிங் வந்து ஒர்க் ஆகும், அது தெரிஞ்சுங்க. ஸோ இந்த ஜியோகிராஃபிக் மெயினா வந்து எந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு யூஸ் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய கஸ்டமருடைய டேட்டா வந்து லீகல் ரெக்யர்மெண்ட், அந்த லோக்கலைசேஷன் ஆர் டேட்டா சொவர்னிட்டி மேண்டேட்லாம் சொல்லுவாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் கண்ட்ரிலேருந்து ஆக்சஸ் பண்ற அப்ளிகேஷன் அவங்க அந்த டேட்டா வந்து வேற ஒரு ரீஜன்ல ஹோஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய ஜிடிபிஆர்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யூரோப்புடைய ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டேட்டா லோக்கலைசேஷனா தான் இருக்கணும், கண்டென்ட் வந்து லோக்கல் யூரோப் ரீஜனுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மேண்டேட் இருக்கு, லீகல் காம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்டை மீட் அவுட் பண்றதுக்கு ஜியோகிராஃபிக் ரவுட்டிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா sovereignty, I am not sure if I'm typing the right spelling, but I'll go with it. Sovereignty, legal compliance requirements. ஸோ அதாவது டேட்டா லோக்கலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, சிம்பிளா அப்படி சொல்ல போனா டேட்டா லோக்கலைசேஷன் ரெக்யர்மெண்ட் இருக்கிற அப்ளிகேஷனுக்குலாம் நீங்க ஜியோகிராஃபிக் மெத்தட் தான் போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டி வேல்யூ அப்படின்ற வந்து ஒரு ரவுட்டிங் மெத்தட் இருக்கு. மல்டி வேல்யூ வந்து நீங்க டைரக்டா வந்து உங்களுடைய என் பாயிண்ட் பேக் எண்ட் சிஸ்டம்லாம் வந்து ஹோஸ்ட் நேம், what you call FQDN ஆர் டிஎன்எஸ் நேம், டொமைன் நேம்லாம் இல்லாம இருக்கு, எனக்கு டைரக்டா வந்து IPv4 ஆர் IPv6 அட்ரஸ் வச்சு தான் நான் இந்த கான்செப்ட் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா நீங்க மல்டி வேல்யூ போகலாம். யூ ஆல்சோ ஹேவ் சிமிலர் ஆப்ஷன், நீங்க சப்நெட்டை பேஸ் பண்ணி கூட நீங்க கான்ஃபிகர் பண்ணலாம். क्वेश्चन இருந்தா கேளுங்க, டோன்ட் ஹெசிடேட். இப்போ IPv4 IPv6 மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க, they can use load balancer itself, right? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, லோட் பேலன்சர் வந்து ஆல்ரெடி நான் வந்து சிம்பிளா நம்ம ரெண்டுத்தையும் பிரிச்சாச்சு. லோட் பேலன்சர் வந்து ரீஜனலா தான் உங்க சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம். அது IPv4ல இருக்கோ இல்ல ஹோஸ்ட் நேம்ல இருக்கோ டிஎன்எஸ்ல இருக்கோ, எடுத்த உடனே நம்ம வந்து இங்க ரெக்யர்மெண்டே நம்ம டிராஃபிக் மேனேஜர் எப்போ வருவோம் அப்படின்னா, when your systems are hosted across the region. ஸோ அது IPv4ல வந்து அக்ராஸ் த ரீஜன் இருந்தா மட்டும்தான் நம்ம டிராஃபிக் மேனேஜரை வரப்போறோம், இல்லாட்டி லோட் பேலன்சரை யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே லோட் பேலன்சர் தான், சாரி. ஓகே, ஸோ டு பி கிளியர், இது எல்லாமே லோட் பேலன்சர் தான். இது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா NLBன்னு நீங்க எடுத்துக்கலாம், பட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் NLB, இட் இஸ் நெட்வொர்க் லோட் பேலன்சர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா இது வந்து நெட்வொர்க் லேயர்ல ஒர்க் ஆகுறதால. ஓகே, தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். ஸோ கமிங் பேக் டு பாயிண்ட், ஸோ கண்டிப்பா வந்து எல்லா லோட் பேலன்சர்லையுமே நீங்க கேட்டோடனே இட் ஹேஸ் நேட்டிவ் IPv6 சப்போர்ட். ஓகே, அது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து தே ஆர் ட்ரைங் டு கோ டுவர்ட்ஸ் IPv6, அதனால இட் ஹஸ் காட் தட் ஆப்ஷன். பிளஸ் வந்து அன்னைக்கு நம்ம லோட் பேலன்சர் கிளாஸ் பார்க்கும்போது அந்த நேட்டிங் பேட்டிங் எல்லாமே பார்த்தோம், அந்த சப்போர்ட் எல்லாமே இருக்கு. நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன், அந்த பேட்டிங், அது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் பெட்டர் செக்யூரிட்டி வந்து சில இடத்துல வந்து தே டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் தேர் ஆக்சுவல் IP அட்ரஸ்,
ஆக்சுவல் போர்ட் யூஸ் பண்ணாம வேற ஒரு போர்ட் வழியா நம்ம டிராஃபிக்கை ரீடைரக்ட் பண்றது அப்படிலாம் பண்ணுவாங்க, கேட்பாங்க ரெக்யர்மெண்ட். அந்த இடத்துல வந்து யூ கேன் ஆல்சோ யூஸ் நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன், போர்ட் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன்லாம் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து பேக் எண்ட்ல வந்து நீங்க சிஸ்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸ்கேலபிலிட்டி இது கண்டிப்பா வந்து இட் ஹஸ் காட் அ வெரி குட் இன்டெகிரேஷன் வித் ஆட்டோ ஸ்கேலிங். இப்போ நீங்க பேக் எண்ட்ல சர்வர் வந்து இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றதெல்லாம் வந்து இட் இஸ் இம்மெட்டீரியல் டு லோட் பேலன்சர். அதோடைய ரெக்வஸ்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு சென்ட் த டிராஃபிக் டு பேக் எண்ட் ஆக்டிவ் சிஸ்டம்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து இட் கோஸ் வித் தட். ஸோ லெட் சி த ப்ராக்டிக்கல் ஃபார் டிராஃபிக் மேனேஜர். அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷன் கேட்வே ஆர் அஷ்யூர் ஃப்ரண்ட் டோர் இந்த மாதிரி சொல்யூஷன்லாம் வந்து ஆன வெரி ஹை லெவல் ஏன் வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப குயிக்கா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் டெலிவரி அஸ் அ சர்வீஸ் ஆர் அப்ளிகேஷன் டெலிவரி கண்ட்ரோலர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அப்ளிகேஷன் லெவல்ல வந்து சில இடத்துல வந்து இந்த குக்கி அஃபினிட்டி ஆர் யூஆர்எல் பேஸ்ட் ஆர் பாத் பேஸ்ட் ரவுட்டிங்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது சில பேர் வந்து அந்த கார்ட் டாட் ஹெச்டிஎம்எல் அடிச்சா அந்த பேக் எண்ட் அந்த கார்ட்டுக்கு போகணும், இல்லை இமேஜஸ்க்கு போகணும், இல்லை பில்லிங் போர்ட்டலுக்கு போகணும். அந்த மாதிரி பாத் பேஸ்ட் ரவுட்டிங் ஆர் யூஆர்எல் பேஸ்ட் ரவுட்டிங் ஆர் குக்கி அஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த குக்கி பேஸ்ட் கேச்சிங். இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் லெவல் கேப்பபிலிட்டிஸ். இது வந்து நெட்வொர்க் லெவல் கேப்பபிலிட்டிஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இந்த எஸ்எஸ்எல் ஆஃப்லோடிங் சொல்லுவாங்க, தென் கேச்சிங். இதெல்லாம் வந்து நெட்வொர்க்ல வந்து பண்ண முடியாது. அப்ளிகேஷன் லெவல்ல இருந்து இந்த ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த எஸ்எஸ்எல் ஆஃப்லோடிங்கே வந்து உங்களுடைய சிஸ்டம்ல வந்து லோட் அதிகமாயிடக்கூடாது. அந்த எஸ்எஸ்எல் டெர்மினேஷன் சொல்லுவாங்க. அந்த எஸ்எஸ்எல் டெர்மினேஷன் பண்ணும்போது ரொம்பவே சிபியூ அதிகமாக கன்சியூம் ஆகும். ஒரு சர்வர்ல வந்து இந்த விஷயம் நடக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, அது ஆப் கேட்வேலையோ இல்லை ஃப்ரண்ட் டோர்லயோ வந்து ஆஃப்லோட் பண்ணுவாங்க. ஆஃப்லோட் பண்றதால உங்க சிஸ்டம்ல வந்து அந்த எஸ்எஸ்எல் டெர்மினேஷன் ஆர் அந்த சர்டிபிகேட் ப்ராசஸிங்லாம் நடக்காது. இன்ஸ்டெட் அப்ளிகேஷன் கேட்வே ஃப்ரண்ட் டோர் வந்து அந்த ஓனர்ஷிப் எடுத்துட்டு இட் வில் சிம்பிளிஃபை த ஆர் இட் வில் ரெடியூஸ் த சிபியூ இன்டென்சிவ் லோட் பர்ஃபார்மன்ஸ் ஆன் த ஆக்சுவல் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் லெவல்ல வந்து உங்களுக்கு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் லைக் எஸ்எஸ்எல் ஆஃப் போர்டிங், குக்கி அஃபினிட்டி, யூஆர்எல் பேஸ்ட் ரவுட்டிங், பாத் பேஸ்ட் ரவுட்டிங், ஃபாஸ்ட் ஃபெயில் ஓவர், கேச்சிங், இந்த மாதிரி ஒரு 6-7 ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் இந்த சொல்யூஷனிங். ஸோ அது அப்ளிகேஷன் டீம் பிசினஸ் ஓனர் கூட பேசும்போது உங்களுக்கு புரிய வரும். இது வந்து பியூர் பிளே நெட்வொர்க் லெவல் லோட் பேலன்சர். நெட்வொர்க்ல டிராஃபிக் வருது, பேக்எண்ட்ல சிஸ்டம்ஸ் இருக்கு, மல்டிபிள் சிஸ்டம்ஸ் இருக்கு. எந்த சிஸ்டம் ஆக்டிவா இருக்கு, எந்த சிஸ்டம் லோட் கம்மியா யூஸ் ஆயிட்டு இருக்கு, எந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நெட்வொர்க் லெவல்ல டெசிஷன் எடுத்து டக்குன்னு அனுப்பிச்சிடும். வேறஸ் இஃப் யுவர் டெசிஷன் மேக்கிங் இஸ் அட் த அப்ளிகேஷன் டெலிவரி லெவல், அப்ளிகேஷன் லெவல்ல வந்து சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் டிசைட் பண்ணி நமக்கு வந்து கொண்டு போனோம் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கோ வித் ஆப் கேட்வே ஆர் ஃப்ரண்ட் டோர். அதை நம்ம ப்ராக்டிக்கல் வந்து இன்னைக்கு பார்க்க போறதுல we are going to see it in maybe 3-4 weeks அப்புறம் நம்ம அதை பார்ப்போம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். இப்போ நம்ம டிராஃபிக் மேனேஜருடைய லேப் ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரவுட்டிங் மெத்தட்லாம் எப்படி ஒர்க் ஆகும் என்னன்றதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் a second. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம நேற்று 2 சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. அந்த ஒரு சிஸ்டம் வந்து அப்படியே நம்ம இந்த ஓகே ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கிற சிஸ்டம்ல மட்டும் ஜஸ்ட் ஐஏஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்மளுடைய ஈஸியர் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக இதில் ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கிற விஎம் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஆட் பண்ணேன். இன்னும் அந்த செகண்ட் சிஸ்டம் நான் லாகின் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அந்த செஷனுக்கு முன்னாடி தான் அதை நான் இது மாடிஃபை பண்ணேன். ஸோ இந்த சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணேன். இப்போ அந்த கிரியேட் விஎம் கொடுத்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த விஎம்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து யூகேல இருக்கிற சிஸ்டம் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த சிஸ்டம் வந்து யூகே உடைய டேட்டா சென்டர் 1ல இருக்கு, லண்டன்ல. ஓகே, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு லாகின் டு திஸ் சர்வர். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் டேட்டா சென்டர்ஸ்ல இருக்கு, லொகேஷன்ஸ்ல இருக்கு. ஓகே, ஓகே, ஸோ யூகேவோட சர்வர் லாகின் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு சிஸ்டம் வந்து எங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஜஸ்ட் ஒரு விஎம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த விஎம்ல வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 2 லைன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஏடபிள்யூஎஸ் சர்வர் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் வந்து அதோடைய அவுட்புட். ஏடபிள்யூஎஸ் மும்பை டேட்டா சென்டர்ல
இந்த பர்டிகுலர் சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா we are in மும்பை டேட்டா சென்டர், ஏஷியா பசிபிக். மும்பைல வந்து ஒரு சர்வர் இருக்கு, அது ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர்ல இருக்கு. இன்னொரு சர்வர் வந்து இப்பதான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம், இப்பதான் அது டெப்ளாய் பண்ணோம். ஸோ அதுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த ஐஏஎஸ் பேஜை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக, ஈஸி ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறேன். ஓகே, நம்மளுடைய சிஸ்டம்ஸ்லாம் 3 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்கு. ஒரு சர்வர் வந்து மும்பைல இருக்கு, ஒரு சர்வர் வந்து லண்டன்ல இருக்கு, இன்னொரு சர்வர் வந்து நார்த் விர்ஜீனியா ரீஜன்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம டிராஃபிக் மேனேஜர் மூலயமா நம்மளுடைய கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே ஃபைன், இது வந்து லண்டன் சர்வர் அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக அதை ஆட் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன், இப்போ இந்த 3 சர்வரும் நமக்கு ரீச் ஆகுதா அப்படின்றத ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த லேப் வந்து நாட் ரொம்ப ட்ரபிள் ஷூட் பண்ணாமல் we can just pick up these things. ஸோ டிஎன்எஸ் இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே நேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து சர்வர் 1, இது வந்து ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கு, நார்த் விர்ஜீனியாவில். ஸோ நம்மளுடைய லேபுக்கு நான் சர்வர் 1 வந்து ஈஸ்ட் யூஎஸ் நார்த் விர்ஜீனியா டேட்டா சென்டர், அதோடைய ஐபி இது. ஸோ இது நேம் நீங்கள் வந்து டிஎன்எஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு டிஎன்எஸ் நேம் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ இது அடுத்தது வந்து இந்த சர்வர் வந்து சர்வர் 2 இஸ் ஓகே சவுத் லண்டன். ஓகே, இந்த சர்வர் வந்து ஏடபிள்யூஎஸ் மும்பை டேட்டா சென்டர்ல இருக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து மூணுத்துலையுமே ஒரே பேஜ் தான் வரணும். பட் நமக்கு கான்செப்டுவலாக அது புரிஞ்சிக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன பேஜ் மட்டும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். இப்போ லெட்ஸ் கோ அண்ட் கிரியேட் த டிராஃபிக் மேனேஜர் சொல்யூஷன். ஸோ டிராஃபிக் மேனேஜர் வந்து ப்ரொஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. we are going to create a traffic manager profile. ஸோ இந்த இடத்துல வந்து 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க. லோட் பேலன்சிங் சர்வீசஸ்ல இந்த 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது இந்த டெமோ முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சில இன்புட்ஸ்லாம் கொடுக்குறேன். ஏன்னா வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து as an architect you cannot decide. நான் சொல்லி கொடுத்த இப்போ இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். So it is a DNS based traffic load balancer, distribute traffic to your public facing application across global. Okay, this is all good. Okay, so இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி எங்க லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கோம் in our own words ஆக்சுவலா. ஸோ நீங்க அதை you can also try to have it here. குயிக்காக நமக்கு ரெஃபர் பண்றதுக்கும் ஏன்னா ஸ்டாண்டர்ட் டேர்ம்ஸா இருக்கு. we'll go with that. ஓகே ஃபைன், அதேதான் இங்க இருக்கு கிட்டத்தட்ட. ஓகே, பப்ளிக் ஃபேசிங் லோட் பேலன்சர். ஓகே ஃபைன். ஓகே, லெட்ஸ் கிரியேட் த ப்ரொஃபைல். இப்போ let it get created. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம டிஃப்ரெண்ட் ரவுட்டிங் மெத்தட் பார்க்குறோம். இந்த 6 டிஃப்ரெண்ட் ரவுட்டிங் மெத்தட் நான் சொன்ன ரவுட்டிங் மெத்தட் இங்கே தான் லிஸ்ட் ஆகுது. ஸோ லெட் ஸ்டார்ட் வித் ஒன் ஆஃப் த ரவுட்டிங் மெத்தட். பர்ஃபார்மன்ஸ் ரவுட்டிங் மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் கால் இட் அஸ் ஸ்டாண்ட் வெப். இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா நமக்கு டிராஃபிக் மேனேஜர் .net அப்படின்ற ஒரு டிஎன்எஸ் இது கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ யூ கேன் ஆல்சோ யூஸ் அ CNAME ஆர் அலையஸ் ரெக்கார்டு யூஸ் பண்ணி பேக்எண்ட்ல வந்து இந்த பர்டிகுலர் லிங்க்குக்கு வர மாதிரி நீங்க டிஎன்எஸ்ல வந்து யூ கேன் ஆட் அ ரெக்கார்ட். டிஎன்எஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு www.someskillwith10.ga ஆர் சம்திங். நம்ம அன்னைக்கு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், என்ன யூஸ் பண்ணுன்றது மறந்துருச்சு. எனிஒன் அதாவது ரீகலெக்ட் பண்றீங்களா என்ன நேம் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு? ஐ கேன் ஆல்சோ கோ அண்ட் யூஸ் தட். ஸோ இந்த இடத்துல டிஎன்எஸ் கொண்டு வரணும்னு மேண்டேட்டரி கிடையாது, பட் யூ கேன் ஆல்சோ டூ தட். இதில் போயிட்டு ஒரு CNAME ரெக்கார்டோ இல்லை ஒரு அலையஸ் ரெக்கார்டோ நீங்கள் ஆட் பண்ணி யூ கேன் ஆல்சோ சென்ட் இட் டு டிராஃபிக் மேனேஜர். ஏன்னா அலையஸ் ரெக்கார்டும் ஒர்க் ஆகும். ஏன்னா டிராஃபிக் மேனேஜர் இஸ் ஆல்சோ நெட்வொர்க் சர்வீஸ். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து அலையஸ் ரெக்கார்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு.
பட் நம்ம டைரக்டா இந்த நேமை யூஸ் பண்ணி இப்போ டெமோ பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் டிஎன்எஸ் ஜோன் கிரியேட் பண்ணாமையும் பார்க்க முடியும். ஸோ இப்போ இது டிஃபால்ட்டா அஷூர் தரக்கூடிய எக்ஸ்டென்ஷன் டிஎன்எஸ் சஃபிக்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு அந்த ரிசோர்ஸ் குரூப் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஈஸ்ட் யூஎஸ்ல வந்து இந்த டிராஃபிக் மேனேஜர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த இப்போ நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் ரவுட்டிங் மெத்தட்ல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றோம். ஓகே, இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் ரவுட்டிங் மெத்தட்ன்றது என்னது? ஆக்சுவலா நம்மளுடைய சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ல இருக்கு. எந்த சர்வர் வந்து எந்த யூசருக்கு வந்து ரொம்ப கம்மியான லேட்டன்சில ரீச் ஆகுதோ அந்த சர்வருக்கு வந்து ரெக்வஸ்ட் பாஸ் ஆகும். கரெக்டா? இப்போ லெட்ஸ் கிவ் இட் அ மினிட். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அந்த லிங்க் நமக்கு கிடைச்சிருச்சு. டிஎன்எஸ் நேம் எண்ட் யூசருக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய நேம் இதே கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம வேற ஏதாவது கஸ்டம் நேம் தான் கொடுப்போம். இப்போ கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு நம்ம பேக் எண்ட்ல என்னென்ன மாதிரியான இது ஹோம் பேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுக்கலாம். இதான் வந்து ஹெல்த் செக் செட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஹெச்டிடிபியில் வந்து செக் பண்ணணுமா, இல்லை டிசிபியில் ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ட் செக் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன ப்ரோட்டோகாலை வந்து மானிட்டர் பண்ணணும், என்ன போர்ட் நம்பரை மானிட்டர் பண்ணணும், எந்த பாத்துல நம்மளுடைய அப்ளிகேஷன் ஹோஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ற 3 விஷயத்த வந்து நம்ம ஜென்ரலாக கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஹெல்த் மானிட்டரிங்ல வந்து ஹெல்த் ப்ரோப்னு சொல்லுவாங்க நம்ம நெட்வொர்க் லோட் பேலன்சர்ல. இங்க வந்து நம்ம ஹெல்த் மானிட்டரிங் சொல்றாங்க. போர்ட், ப்ரோட்டோகால் அண்ட் எந்த பாத்ல வந்து அந்த இண்டெக்ஸ் பேஜ் ஆர் ஃபைல் இருக்கு அப்படின்ட்டு. இங்க வந்து நம்ம இந்த டிசிபி ஆர் யூடிபி போர்ட் நம்ம கொடுப்போம். இந்த இடத்துல வந்து ப்ரோட்டோகால் கொடுப்போம். என்ன மாதிரியான ஹெச்டிடிபியா இல்லை ஹெச்டிடிபிஎஸ்ஆ என்ன ப்ரோட்டோகால் அப்படின்றதெல்லாம் இங்க கொடுத்துருவோம். தென் ஆர் ஸ்பெசிஃபிக் டிசிபி போர்ட்டை கொடுப்போம். பாத் வந்து அந்த ஸ்லாஷ்ல வந்து இண்டெக்ஸ் டாட் HTML ஆர் என்ன அப்படின்றது, இல்லை வார் wwwல HTMLக்குள்ள இண்டெக்ஸ் டாட் HTML என்ன பாத் அப்படின்றத ஒரு யுஎன்சி பாத் கொடுத்துருங்க. ஸோ நம்மளுடைய ஹோம் பேஜ் எந்த பேஜ் வந்து செக் பண்ணணும், இந்த சர்வர் வந்து அவைலபிளா இருக்கா இல்லையான்றதை வேலிடேட் பண்ற பேஜ். தென் வந்து ப்ரோபிங் இன்டர்வல் வந்து எப்போ வந்து அந்த சர்வர் ஃபெயிலியர் அப்படின்றது வந்து நம்ம இங்க சொல்லலாம். எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ப்ரோப் பண்ணணும், எவ்வளோ டைம் வந்து கன்சிக்யூட்டிவா ஃபெயில் ஆகுது அப்படின்றத பார்த்து நம்ம அந்த சர்வரை வந்து இட் இஸ் நாட் ஆக்டிவ்ன்ற மாதிரி மார்க் பண்ணிடும். ஓகே, ஃப்ரீக்வன்சி ஆஃப் செக்ஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம லெட்ஸ் கோ அண்ட் டூ த ப்ராக்டிக்கல். ஓகே, இந்த இடத்துல போயிட்டு நம்ம எண்ட் பாயிண்ட் ஆட் பண்ணணும். ஓகே, எண்ட் பாயிண்ட் ஆட் பண்ணும்போது லெட்ஸ் ஆட் த எண்ட் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து 3 எண்ட் பாயிண்ட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்க வந்து யூ கேன் ஆட் எய்தர் ஒரு அஷூருடைய சிஸ்டம் ஆட் பண்ணலாம், ஆர் யூ கேன் ஆட் அ தேர்ட் பார்ட்டி எக்ஸ்டர்னல் எண்ட் பாயிண்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நீங்க எக்ஸ்டர்னல் எண்ட் பாயிண்ட் வந்து இந்த கான்செப்ட்குள்ள இந்த லாஜிக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்டர்னல் எண்ட் பாயிண்டா தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஈவன் தோ இட் இஸ் லோக்கல் டு அஷூர், நீங்க எக்ஸ்டர்னல் எண்ட் பாயிண்ட் ஒன்று ஆட் பண்றீங்க அப்படின்னா மற்றது நீங்க எக்ஸ்டர்னல் எண்ட் பாயிண்டா தான் கன்சிடர் பண்ணி ஆட் பண்ணணும். பட் இட் கேன் பி வித் இன் அஷூர் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நெஸ்டட் எண்ட் பாயிண்ட். நெஸ்டட் எண்ட் பாயிண்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டிராஃபிக் மேனேஜருக்குள்ள ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து யூஎஸ் டிராஃபிக் மேனேஜர் தனியா கிரியேட் பண்றோம், யூகே டிராஃபிக் மேனேஜர் தனியா கிரியேட் பண்றோம், ஏஷியா டிராஃபிக் மேனேஜர் தனியா கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்ம நெஸ்டட் எண்ட் பாயிண்டா நம்ம கிரியேட் பண்ணுவோம், நெஸ்டட் ப்ரொஃபைலா கிரியேட் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நம்ம நம்மளுடைய சர்வர்லாம் எங்க இருக்கு? ஒன்று வந்து ஏடபிள்யூஎஸ்ல இருக்கு, இன்னொரு சர்வர் வந்து அஷ்யூர் ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கு, இன்னொரு சர்வர் வந்து அஷ்யூர் யூகே சவுத்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம அதை எக்ஸ்டர்னலா தான் கன்சிடர் பண்ணணும். இதுல வந்து எக்ஸ்டர்னல் எண்ட் பாயிண்ட் நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் யூஎஸ் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேமும் கொடுக்கலாம், ஐபி அட்ரஸும் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லி குவாலிஃபைட் நம்ம டிஎன்எஸ் இப்போ இன்வால்வ் பண்ணல. இன்கேஸ் நீங்க சர்வர் நேம் டாட் ஸ்கில்லப் ஸ்டாண்ட் டாட் ஜிஏ அப்படி இருக்குன்னா அந்த சர்வர் நேம் கொடுத்துக்கலாம். ஈஸ்ட் யூஎஸ் சர்வர் 1 டாட் அந்த நேமும் கொடுக்கலாம். இட் வில் ஒர்க். இந்த இடத்துல எஃப்கியூடிஎனும் கொடுக்கலாம், ஆர் யூ கேன் கிவ் த ஐபி ஆல்சோ. இப்போ இந்த சர்வர் எங்க இருக்கு? நம்மளுடைய சர்வர் வந்து ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கு அப்படின்றத கொடுத்துட்டேன். ஓகே, ஆட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து ஐம் ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆப்ஷன் மாறிடுச்சு பாருங்க. இந்த இடத்துல கிளியரா சொல்றாங்க பாருங்க, யூ கேனாட் மிக்ஸ் எக்ஸ்டர்னல் எண்ட் பாயிண்ட் தட் ஹேவ் ஐபி அஸ் டார்கெட் ஈவன் வித் அஷூர் எண்ட் பாயிண்டா இருந்தா கூட நீங்க எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் எண்ட் பாயிண்டா கன்சிடர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம்? யூகே சவுத் எண்ட் பாயிண்ட், அதோடைய ஐபி அட்ரஸ் இது. இது வந்து யூகே உடைய
லொகேஷன்ல இருக்கு. இதுல சர்ச் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா இட் வில் பி பெட்டர். ஓகே ஓகே ஃபைன். ப்ரொஃபைல் சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து we are going to add மும்பை எண்ட் பாயிண்ட். பட் இது வந்து மும்பைல வந்து ஏடபிள்யூஎஸ்ல இருக்கு. மும்பை ஏடபிள்யூஎஸ் எண்ட் பாயிண்ட் கொடுத்துறேன். இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவும் கொடுக்கலாம், ஆர் சவுத் இந்தியா கொடுக்க முடியாது, சென்ட்ரல் இந்தியான்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக சென்ட்ரல் இந்தியா வந்து அஜூரை பொறுத்த வரைக்கும் பூனேன்னு நினைக்கிறேன், பட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. வெஸ்ட் இந்தியா தான் நம்ம அஜூரோட ரீஜன் படி மும்பை, பட் தட் ஃபைன். ஓகே, ஒரு ஜஸ்ட் லொகேஷன் தான், நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான். ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லா எண்ட் பாயிண்ட்டும் வந்து ஆன்லைன்ல இருக்கான்றதை செக் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே நம்ம ஆட் பண்ண உடனே இட் வில் கோ அண்ட் வெரிஃபை த ஸ்டேட்டஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ அது எல்லாமே ஆன்லைன்ல வந்ததுக்கப்புறம் நீங்க டெஸ்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த டெஸ்டிங்கை வந்து நம்ம ஒருத்தவங்க ஒரு மெஷின்ல வந்து செக் பண்ணலாம். ஓகே, ஸோ மேபி நம்ம அட்டெண்டீஸும் வந்து யூஎஸ்ல இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபியில இருக்கீங்க, யூ கேன் ஆல்சோ ட்ரை இட். சில பேர் சிங்கப்பூர்ல இருக்கீங்க. ஸோ உங்களுக்குலாம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இப்போ. ஏன்னா வந்து 3 சிஸ்டம் இருக்கு, 3 டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ல இருக்கு. நான் நம்மளுடைய சாட்ல வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு ஒரு சிஸ்டம் தான் ஆன்லைன்ல வந்திருக்கு. இப்போ எல்லாருக்குமே வந்து இட் வில் ஓப்பன் ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் எல்லாருக்கும். ஓ, லண்டனே வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் இப்போ ஆன்லைன் வந்திருக்கணும். ஸோ உங்களுக்குலாம் என்ன ஆன்சர் வருது? இப்போ நான் பாருங்க இந்த சர்வர்ல கொண்டு போய் கொடுக்குறேன். என்னுடைய மெஷின்லேருந்து ஓகே வேல்கும் லண்டன் தான் வருது. ஸோ நான் என்னுடைய ஈஸ்ட் யூஎஸ் மெஷின்லேருந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஈஸ்ட் யூஎஸ்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதால ஈஸ்ட் யூஎஸ் சைட்டுக்கு போகுது. இது எல்லாருமே வந்து standweb.trafficmanager.net தான் ஆக்சஸ் பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவே வந்து நான் என்னுடைய ஏடபிள்யூஎஸ் மெஷின்லேருந்து நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். இது வந்து ஒரு லினக்ஸ் சர்வர் இது. ஓகே, ஸோ இதில் நான் வந்து கர்ல் கமாண்ட் கொடுத்து பார்க்கணும். எனக்கு வந்து என்ன வருது? I'm getting welcome to Azure stand Mumbai server தான் ஆன்சர் வருது. ஸோ தட் இஸ் ஃபைன். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னு லேட்டன்சியை பேஸ் பண்ணி கொஞ்சம் மாறணும். இப்போ எனக்கு கொஞ்சம் நேரத்தில் இதுக்கு இந்த கேச்சிங் இதுதான் வந்து டிராஃபிக் மேனேஜருடைய முக்கியமான ஒரு பிரச்சனை. என்னன்னா டிராஃபிக் மேனேஜர் சொல்யூஷனிங்ல வந்து அந்த டிஎன்எஸ் கேச்சிங், டிஎன்எஸ் டைம் டு லீவ் வந்து ரொம்ப டிலே எடுக்கும். ஏன்னா வந்து அதனால தான் வந்து நம்ம மோஸ்டா வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரண்ட் டோர் சொல்யூஷன் போறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன டிராபேக் அப்படின்னா டிஎன்எஸ் உடைய கேச்சிங் வந்து டைம் எடுக்கும். டிஎன்எஸ் டைம் டு லீவ் வந்து பிரச்சனை. நீங்களும் நிறைய பேர் வந்து ரியல் டைம்ல வந்து அப்ளிகேஷன் கட் ஓவர்லாம் இன்வால்வ் ஆயிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நம்மளுடைய அவுட்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான காரணமே இந்த டிடிஎல் தான், இந்த அஷூரோடைய ஸ்விட்ச் ஓவர் தான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த என்ட்ரி போயிட்டு டிஎன்எஸ் டீம் வந்து மாற்றுவாங்க. ஆன் ப்ரைம்லேருந்து பப்ளிக் க்ளவுடுக்கோ இல்லை வந்து ஒரு டேட்டா சென்டர்லேருந்து இன்னொரு டேட்டா சென்டருக்கோ ஸ்விட்ச் ஓவர் பண்ணும்போது ரொம்ப டிலே இருக்கும், அந்த ஃபெயில் ஓவர் டிலே. இதில் டிராஃபிக் மேனேஜரை பொறுத்த வரைக்கும். வேற அது வந்து ஃப்ரண்ட் டோர்ல வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்விட்சிங்லாம் பண்ணலாம். அந்த ஃபாஸ்ட் ஸ்விட்சிங்ன்ற ஆப்ஷன் இருக்கு நமக்கு. குயிக்காக வந்து நம்மளால யூ கேன் டூ அ ஸ்விட்ச் ஓவர். ஓகே, இந்த ஒரு காரணத்தால வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து தே ஆர் ஆல்சோ ப்ரிஃபரிங் அஷூர் ஃப்ரண்ட் டோர், பட் ஜஸ்ட் ஆன் அ வெரி ஹை லெவல். இப்போ லெட்ஸ் ரெஃப்ரெஷ். ஓகே, நான் என்னுடைய இன்னொரு ப்ரௌசர்ல போயிட்டு கொடுத்து பார்க்குறேன். Already it is very slow. ஓகேவா, ஆக்சுவலாக இப்படி தான் வந்திருக்கணும். ஏன்னா வந்து இதுதான் வந்து எனக்கு லோயஸ்ட் லேட்டன்சி. மும்பை தான், நான் இருக்கிற சென்னையில இருந்து மும்பை சர்வர் தான் எனக்கு கம்மியான லேட்டன்சி. இதுதான் ஆன்சர் வந்திருக்கணும். பட் அது வந்து கொஞ்ச நேரம் அந்த ஆன்லைன் அந்த எண்ட் பாயிண்ட் வந்து ஆன்லைன் வரத்துக்கு டிலே ஆனதால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இட் ரீடைரக்டட் ஆர் ரெக்வெஸ்ட் டு what do you call that location. இது லண்டன் லொகேஷனுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிருக்கு. இப்போ 3 எண்ட் பாயிண்ட் நமக்கு ஆன்லைன்ல வந்திருக்கும். பாத்தீங்களா, 3மே ஆன்லைன்ல வந்திருக்கு.
இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி ஆன்சர் வரும். ஸோ இதை நான் உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய ப்ராக்ஸி சைட் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட் இஸ் தட், நல்ல ஒரு ப்ராக்ஸி சைட் ஒன்று இருக்கு ஆக்சுவலா. Call it as bookmark performance analysis tool. என்னுடைய ப்ரீவியஸ் பேட்ச் யாராவது அட்டன் பண்றவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க. வாட் இஸ் தட் டூல் ஏதாவது ஞாபகம் இருந்ததுன்னா யூ கேன் ஆல்சோ சேவ் சம் டைம் ஹியர். செக் பண்றதுக்கு பதிலாக ஜியோபிக்கர், கரெக்ட். இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராக்ஸி சைட். ஓகே, இது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குளோபலா இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ்லாம் வந்து நம்ம ப்ராக்ஸி வழியா எப்படி கனெக்ட் பண்ணா என்ன ரியாக்ஷன் கிடைக்குது அப்படின்றத பார்க்க முடியும். இப்போ வந்து என்னுடைய சைட் வந்து என்னது, ஸ்டான் வெப் டாட் டிராஃபிக் மேனேஜர் டாட் நெட். இப்போ நான் கோ கொடுத்த உடனே சிங்கப்பூர்ல என்ன சைட் வருது, என்ன சிங்கப்பூர்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வெப்பேஜ் வருது, பிரேசில்ல என்ன வெப்பேஜ் வருது அப்படின்றத நமக்கு இங்க ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் கோ கொடுக்குறேன், இது வந்து ஃபெச் ஆகுது. அப்போ என்ன கிடைக்கணும், மோஸ்டா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க மில்லி செகண்ட் லேட்டன்சில வந்து இது கண்டிப்பா மும்பை சர்வரா தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து நார்த் வெர்ஜினியால கண்டிப்பா வந்து ஈஸ்ட் யூஎஸ் தான் கிடைக்கணும். ஸோ அயர்லாந்து கண்டிப்பா யூகே பக்கத்துல இருக்கிறதால இட் இஸ், ஐ மீன் யூகேக்குள்ளேயே தான் இருக்கு அயர்லாந்து. இன்ஃபேக்ட் லண்டன் அண்ட் இது எல்லாமே வந்து இங்கிலாந்து அண்ட் அயர்லாண்ட்லாம் யூகேக்குள்ள தானே வருது. ஸோ லண்டன் சைட்டு, கலிஃபோர்னியால ஈஸ்ட் யூஎஸ், இங்க வந்து நமக்கு சிங்கப்பூர்ல வந்து மும்பை இஸ் பக்கம். ஸோ இங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் மும்பை சர்வர் போகுது. அதே மாதிரி லேட்டன்சி இங்க டிஃபர் ஆகுது பாருங்க. இதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ரவுட்டிங் மெத்தட். எது வந்து ரொம்ப லோயஸ்ட் லேட்டன்சில கிடைக்குதோ அந்த லொகேஷன்ல இருக்கவங்களுக்கு அந்த சைட் வரும். இது மூணுமே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க சைட் தான். மூணுமே கனெக்ட் ஆகுது, யூஎஸ், லண்டன் அண்ட் மும்பை சர்வர். ஆஸ்திரேலியால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, ஏஷியா சைட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணா ஏஷியால இருக்கக்கூடிய மும்பை சர்வருக்கு போகுது. யூகே லொகேஷன்ல இருக்கவங்களுக்கு லண்டன் சைட்டுக்கு போகுது. அதே மாதிரி சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கால இருந்து ஈஸ்ட் யூஎஸ் சர்வருக்கு போகுது. ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் பர் அவர் எக்ஸ்பெக்டேஷன். ஒரே வெப்பேஜ் தான், பட் அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டா லோட் ஆகுது. இப்போ நீங்க கூகுள்லாம் ஆக்சஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா லோட் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஜியோகிராஃபிக்ல அவங்க சைட் டிஸ்பர்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்தந்த க்ளோசஸ்ட் ப்ராக்சிமிட்டிலேருந்து உங்களுக்கு ஆக்சஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ரவுட்டிங் மெத்தட் சொல்லுவாங்க. இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I can try and switch over to one another method. ப்ரையாரிட்டி மெத்தடுக்கு மாற்றி ட்ரை பண்ணுவோம். ஒரு சில ஆப்ஷன் டு ஒரு சில ஆப்ஷன் வந்து நீங்கள் மாற்ற முடியும். ஒரு சில ஆப்ஷன் வந்து இட் won't allow you to do that. ஐ திங்க் இது மாறிடுச்சு. ஓகே, ப்ரையாரிட்டி பேஸ்ட் மாறிடுச்சு. இப்போ இந்த ப்ரையாரிட்டியில் வந்து இப்போ நம்ம கிட்ட 3 எண்ட் பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த 3 எண்ட் பாயிண்ட்ல வந்து 1, 2, 3ன்னு வந்துருச்சு பாருங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸ்ட் யூஎஸ் தான் வந்து எல்லாருக்குமே போகும். இப்போ இதில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். போயிட்டு நான் வந்து லண்டனே ஓப்பன் ஆயிருந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அங்க போகலாம். எங்க ஓப்பன் ஆயிருந்தது, ஸோ ஓகே, லண்டன் எதுல ஓப்பன் ஆயிருந்தது, இங்கதான் நினைக்கிறேன்ல. இப்போ எல்லாருக்குமே வந்து ஈஸ்ட் யூஎஸ் தான் வந்தாகணும். அது ஏன்னா ப்ரையாரிட்டி 1 வந்து யாரு, ஈஸ்ட் யூஎஸ். ஸோ வந்து இங்க பாருங்க எல்லாமே மாறிடுச்சு பாருங்க. இங்க எல்லாமே வந்து நான் ரெஃப்ரெஷ் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்க ஆஸ்திரேலியால இருந்தாலுமே ஈஸ்ட் யூஎஸ் தான் போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரையாரிட்டி வந்து, ஆனா எல்லாருக்கும் வந்து வேற வேற மில்லி செகண்ட் லேட்டன்சில போகும் உங்களுக்கு. இப்போ பாருங்க 200 மில்லி செகண்ட் ஆயிடுச்சு பாருங்க. அதே மாதிரி அயர்லாண்டுக்கு வந்து 67 மில்லி செகண்ட் ஆயிடுச்சு, 2 மில்லி செகண்ட்ல இருந்தது. ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த ஃபர்ஸ்ட் சர்வரை நான் டவுன் பண்ணா மட்டும்தான் அடுத்த சர்வருக்கு போகும். அதான் வந்து ப்ரையாரிட்டி பேஸ்ட் 1, 2, 3. இப்போ ஃபர்ஸ்ட் சர்வர் டவுன் ஆனா செகண்ட் சர்வர் டவுன் ஆனா தேர்ட் சர்வர். பட் ஆனால் எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் பேஜஸ். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா லேட்டன்சி பிரச்சனை வரும், ஸ்லோவா இருக்கும் ஒரு சில ரீஜன்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி யூஸ் கேசஸ் வந்து இந்த மெத்தடை நீங்க சூஸ் பண்ணக்கூடாது, ப்ரையாரிட்டி மெத்தட். ஸோ இந்த இடத்துல ப்ரையாரிட்டி வந்து 1, 2, 3ன்னு செட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதை நீங்க மாத்தலாம் மாத்தலாம். யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் த ப்ரையாரிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வெயிட்டட் எடுத்துக்கலாம். வெயிட்டட் கொடுத்தாலுமே நிறைய ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, கொடுத்து பார்ப்போம். ஸோ வெயிட்டட் ரவுட்டிங் மெத்தடுக்கு மாற்றி பார்க்கலாம். ஓகே, ப்ரொஃபைல் சேவ் ஆயிடுச்சு. எண்ட் பாயிண்ட்ல போயிட்டு இந்த இடத்துல இப்போ பர்சன்டேஜ் கொடுக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த சர்வருக்கு போகணும், எவ்வளோ பர்சன்டேஜ் செகண்ட் சர்வர் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்கணும். இப்போ மும்பை சர்வரை வந்து ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 0 வெயிட்டேஜ் கொடுத்துட்றேன். அப்படி கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் சே வெயிட்டேஜ் வந்து 20 கொடுத்துட்றேன்.
சேவ் ஆகட்டும். ஸோ யூகேக்கு வந்து ஒரு 60 ஒரு 40 அந்த மாதிரி கொடுத்துட்றேன். பட் இது இந்த 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 எக்ஸாம்பிள் வந்து நம்ம டெமோவா பார்க்கறது வந்து இட் இஸ் கோயிங் டு பி டஃப். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணோம் ரெக்வஸ்ட்டை. அப்பதான் வந்து யூ மைட் பி ஏபிள் டு கெட் த அவுட்புட். நம்ம வந்து 10 ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா 4 ரெக்வஸ்ட் வந்து யூகேக்கு போகணும், 4 ரெக்வஸ்ட் யூஎஸ் போகணும், 2 ரெக்வஸ்ட் வந்து மும்பைக்கு வரணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி டஃப்ல. ஸோ பட் இருந்தாலும் வில் கிவ் இட் அ ட்ரை. இப்போ இங்க இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் வெறும் ஒன்னே வெயிட் கொடுத்துருக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுல போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்தா நிறைய ரெக்வஸ்ட் வந்து இட் ஷுட் டு லண்டன். பாத்தீங்களா, நிறைய ரெக்வஸ்ட் வந்து லண்டனுக்கு போக ஆரம்பிச்சிட்டு. ஈவன் தோ யூஎஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணாலுமே லண்டனுக்கு போகுது. ஏன்னா நம்ம 40% ஆஃப் த ரெக்வஸ்ட் வந்து லண்டனுக்கு, 20% ஆஃப் த ரெக்வஸ்ட் வந்து மும்பைக்கு, ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் ஈஸ்ட் யூஎஸ் போவோம். அது யார் அந்த லக்கி பர்சன் வந்து தெரியல இந்த எக்ஸாம்பிள்ல. பட் நமக்கு இந்த மாதிரி நம்ம வி கேன் டூ இட் கைண்ட் ஆஃப் வெயிட்டட் ரவுட்டிங் மெத்தட் பண்ணலாம். ஸோ இது எப்போ பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். இப்போ நான் வந்து சுவிட்ச் ஓவர் பண்றேன். இப்போ எனக்கு ஆன் பிரேம்ல ஒரு அப்ளிகேஷன் சர்வர் இருக்கு, இதை வந்து நான் பப்ளிக் கிளவுடுக்கு மாற்ற போறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெயிட்டை வந்து மாற்றுவாங்க. இல்லை பழைய அப்ளிகேஷன்லேருந்து புது அப்ளிகேஷனுக்கு வந்து ரோல் அவுட் பண்றாங்க டெவாப்ஸ் டீம் அப்படின்னா அவங்களும் அந்த மாதிரி வெயிட்டட் ரோல் பேலன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து நான் ப்ராட் என்விரான்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷனை கொண்டு போயிட்டு டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, நான் ப்ராட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து they will try and switch over or roll out பண்ண பார்ப்பாங்க. அண்ட் அகெயின் ஒரு பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர் இன்னொரு பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர் போகும்போது ஒரே ஷாட்ல எல்லாம் அப்படியே மாற்ற மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான் வெயிட்டேஜ் வந்து அதிகமா வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணி கம்ப்ளீட்டா க்ளோஸ் அவுட் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஜியோகிராபிக் மெத்தட் கொடுக்கலாம். இப்போ ஜியோகிராபிக் மெத்தட் எப்படி இது யூஸ் ஆகணும் அப்படி ஐ திங்க் இது மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் ப்ரையாரிட்டி டு இது எரர் வரும்னு நினைக்கிறேன். ரீ ஆட் தான் பண்ற மாதிரி இருக்குமா பார்க்கலாம். இது சேவ் ஆயிடுச்சுன்னா வி வில் கெட் a lot of டைம். இப்போ நான் வந்து உங்களை வந்து நான் ஃபோர்ஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் சென்னையில இருக்கிறேன். பட் எனக்கு வந்து மும்பைல சர்வர் இருந்தாலுமே நான் யூஎஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஆல்சோ டிசைட். இது வந்து உங்க ஆர்கனைசேஷன்ல எந்த லொகேஷன்ல இருக்கிற யூசருக்கு எந்த சர்வர் ஆக்சஸ் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணலாம். பாத்தீங்களா, இது வந்து சுவிட்ச் ஓவர் பண்ண முடியல. நான் வந்து அது ரெண்டுமே வேற கான்செப்ட் அது கம்ப்ளீட்டா. பட் அகெயின் ஐ திங்க் வி கேன் ரீஆட் இட். இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு தான் ரீஆட் பண்ண முடியும் அந்த மெத்தடுக்கு மட்டும். I think there is a shortcut. ஒரு மெத்தடுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு we can do it, but let's not spend time in doing that. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் எண்ட் பாயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ போயிட்டு நம்ம சேவ் பண்ணிடலாம் ஜியோகிராபிக் மெத்தடுக்கு. ஜியோகிராபிக் மெத்தட்னா என்ன, யூசர் வந்து எங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த அந்த லொகேஷன்ல யூசருக்கு அந்த சைட்டுக்கு போகணுன்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம google.com கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவிலேருந்து கொடுத்தா google.co.inக்கு போற மாதிரி அந்த மாதிரி கூட நம்ம we can change it, we can redirect it. இப்போ இந்த எண்ட் பாயிண்ட்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to mention East US server வந்து பர்பஸ்ஃபுல்லாவே நம்ம வந்து கொடுப்போம். பர்பஸ்ஃபுல்லானா வேணும்னே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க இருந்து வேற வேற லொகேஷனுக்கு மூவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம வி ஆர் டினைங் த பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ரவுட்டிங் வந்து டினை பண்றோம். இப்போ எந்த ஐபி கொடுத்துருக்கேன், ஈஸ்ட் யூஎஸோட ஐபி. இப்போ நான் வந்து ஏஷியால இருந்து ஆக்சஸ் பண்ணாலோ இல்ல ஆஸ்திரேலியால இருந்து ஆக்சஸ் பண்ணாலோ, சாரி ஆஸ்திரேலியா ஏஷியா இந்த மாதிரி வந்து இந்த கான்டினென்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐபிக்கு போகணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஈஸ்ட் யூஎஸ் எண்ட் பாயிண்ட்டுக்கு போகணும்னு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம லிமிட் பண்ணும் போது என்ன சொல்றாங்க, region codes are specified more than once in the geographic. ரெண்டு டைம் செலக்ட் பண்ணிட்டனோ, சாரி ஏன் ரெண்டு டைம் சூஸ் பண்ணேன். region is Australia, region is Asia. ரெண்டு சூஸ் பண்ணியிருக்கிறேன். ரெண்டும் கான்ஃப்ளிக்ட் ஆகுதா என்ன? இல்ல இல்ல, ஓகே. ஏன்னா ஓஷியானா ஆஸ்திரேலியா வந்து வேற தனியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு இது வந்து யூகேல இருக்குது. இப்போ யூஎஸ்ல இருக்கவங்களெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், யூகே தான் வரணும்னு ஃபோர்ஸ் பண்ண போறேன். இங்க கொடுத்துருவோம் யூகே.
எண்ட் பாயிண்ட். இப்போ யூகேல இருக்கிறவங்க சரி, யூஎஸ்ல இருக்கவங்க, நார்த் அமெரிக்கால இருந்தாலும் சரி, சவுத் அமெரிக்கால இருந்தாலும் சரி, பிரேசில், மெக்சிகோ, இல்லை நான் கனடா யூஎஸ்ல இருந்தாலும் எங்க போகணும்? இப்போ லண்டனுக்கு போகணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, இன்னொரு எண்ட் பாயிண்ட். இது வந்து இந்தியா சர்வர், மும்பை சர்வர். ஸோ மும்பை சர்வர் யாருக்கு வரணும்னு சொல்ல போறேன் அப்படின்னா, மும்பை சர்வர் வந்து லண்டன்ல இருக்கவங்களுக்குலாம், யூரோப்ல இருக்கவங்களுக்குலாம் வரணும்னு சொல்ல போறேன். யூரோப்ல இருக்கவங்களுக்குலாம், ஆப்பிரிக்கால இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த இடத்துல இது ஆயிடுது, ஆட் ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம அது ஆட் ஆகலன்னு நினைச்சிட்டு ரெண்டாவது டைம் ஆட் பண்ணதால தான் பிரச்சனை. ஓகே, ஸோ யூரோப் அண்ட் ஆப்பிரிக்காலேருந்து இந்த ஆன்சர் வரணும்னு சொல்லிட்டேன். இப்போ நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் படி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா? இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்? இந்தியாவில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன். சென்னையில் இருக்கவங்களுக்கு வந்து எங்கே போகணும்? நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் படி ஈஸ்ட் யூஎஸ் எண்ட் பாயிண்ட் போகணும். கரெக்டா? ஏஷியா, ஆஸ்திரேலியா அதெல்லாம் வந்து ஈஸ்ட் யூஎஸ் இந்த ஐபிக்கு போகணும். ஸோ ட்ரை பண்ணுவோமா? இப்போ எனக்கு எங்கே வந்து வேற தப்பாக வந்துட்டு இருந்தது? இதில் வந்து ஆல்ரெடி ஈஸ்ட் யூஎஸ் தான் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் க்ளோஸ் திஸ். Let me try to open up a new tab. Sorry. பார்த்தீங்களா, ஈஸ்ட் யூஎஸ் தான் போகுது. ஈவன் தோ எனக்கு மும்பைன்னு ஒன்று இருந்தாலுமே ஈஸ்ட் யூஎஸ் தான் போகுது. இதை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக நான் அதை புரிய வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஜியோ பீக்கரை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இங்கே கிளியராக ஆன்சர் கிடைச்சிடும் உங்களுக்கு. இப்போ என்ன ஆகும்? ஓகே, நிறைய டைம் ஆக்சஸ் பண்ணிட்டோம் ஜியோ பீக்கர் சைட்டை, ஒரு லிமிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணிட்டோம். லெட்ஸ் கோ அண்ட் டூ இட் ஃப்ரம் ஹியர். geopeaker.net. என்ன பேஜுங்க அது? geopeaker.com, sorry. ஓகே, இதில் போயிட்டு அந்த யூஆர்எல் கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? சைன் அப் ஃபார் ஓகே, நீங்க உங்க மெஷின்லேருந்தே பண்றீங்க அப்படின்ட்டாங்க. நான் என்ன பண்றேன், இந்த சர்வர்க்குள்ள போய் பண்ணலாம். ஜியோ நிறைய ப்ராக்ஸி சைட் இருக்கு, பட் ஐ ஹேவ் டு செக் ஃபார் தட். இந்த இடத்துல வந்து நான் என்டர் இட். இப்போ வந்து என்னென்ன நடக்கணுன்றதை பாருங்க. எல்லாருக்குமே லேட்டன்சி அதிகமாக தான் வரும். ஏன்னா நான் வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா சொல்லியிருக்கிறேன். நம்ம கொடுத்த கான்செப்ட் படி ஒர்க் ஆகுதா பார்த்தீங்களா? ஆஸ்திரேலியால இருந்து, ஏஷியால இருந்து ஈஸ்ட் யூஎஸ் போகணும்னு சொன்னேன், ஒர்க் ஆகுது. சிங்கப்பூர்லேருந்து ஈஸ்ட் யூஎஸ் போகணும்னு சொன்னேன், அதுவும் நடந்திருக்கு. பிரேசில், சவுத் அமெரிக்காலேருந்து லண்டன் வரணும்னு சொன்னேன். நார்த் விர்ஜினியா யூஎஸ்ல இருந்து, நார்த் அமெரிக்காலேருந்து லண்டன் வரணும்னு சொன்னேன். கலிஃபோர்னியா, அதுவும் நார்த் அமெரிக்கா, லண்டன் வருது. யூகே, அயர்லாண்ட்லேருந்து மும்பை வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வி ஹேவ் சேஞ்ச் இட். இதை வந்து நம்ம மேபி ஸ்லைட்டாக வந்து ஒன்று மட்டும் மாடிஃபை பண்ணி பார்க்கலாமா? என்ன பண்ணலாம் அப்படின்னா, லண்டன்ல இருக்கவங்களுக்கு லண்டன் போகணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அது மட்டும் நான் இந்த இடத்துல சின்னதாக ஒரு மாடிஃபை பண்ணுறேன். லண்டன்ல இருக்கவங்களுக்கு லண்டன்லே போகணும்னு சொல்ல போகிறேன். இப்போ இதில் போயிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், ஐ ஜஸ்ட் ஆட் கான்ஃப்ளிக்டிங். ஆட் பண்ணால் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். யூரோப் ஆட் பண்ணி சேவ் பண்ணால் ஆல்ரெடி அந்த இன்னொரு இதில் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து நமக்கு ஒர்க் ஆகக்கூடாது. இந்த இடத்துல கீழே யாராவது வருதா? என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த ஃபாலோயிங் மேப்பிங்ஸ் ஆர் பீங் யூஸ் பை அனதர் எண்ட் பாயிண்ட். யூரோப் வந்து ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணுறீங்க, அதனால பண்ண முடியாது சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதில் போயிட்டு யூரோப் ரீஜன் அதுலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து பேக் எண்டில் வந்து வேலிடேஷன் ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. ஓகே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் கான்ஃப்ளிக்டிங்காலாம் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இப்போ ஐ எம் கோயிங் டு என்ஷூர் யூரோப் இஸ் கோயிங் டு யூரோப். அதே மாதிரி okay, fine. I will also ensure ஈஸ்ட் யூஎஸ்லேருந்து ஈஸ்ட் யூஎஸ் போகிறாங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல ஐ வில் மேக் ஷுர். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காலேருந்து யூஎஸ் தான் போகணுன்றதை கொடுத்துட்றேன். நான் இது கேட்குறாங்க, கண்ட்ரி கேட்குறாங்களா? அதெல்லாம் தேவையில்லை, அந்த அளவுக்கு வி டோன்ட் ஹேவ் டு கெட் இன்சைட். ரீஜனலில் போயிட்டு
சவுத் அமெரிக்கா மட்டும் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க கண்ட்ரியும் கொடுக்கலாம். ஓகே, ஒரு கண்ட்ரிலேருந்து எங்க போனோம், ஏன்னா இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. யூஎஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல வந்து டிஃப்ரெண்ட் வெப்சைட் இருக்கும். ஸோ அந்தந்த ஸ்டேட்ல இருந்து அந்தந்த யூஎஸ் ஸ்டேட்ல இருந்து பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு போகணுன்ற மாதிரி நீங்க கொடுக்கலாம். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் வரும். ஸோ ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். இங்கே மும்பையில் கூட we can just go and change it. என்ன கொடுக்கலாம் அப்படின்னா we can also give ஏஷியாலேருந்து வரவங்க. நான் வேணும்னு இப்போ என்ன பண்றேன், ஆஸ்திரேலியா வந்து எங்கேயுமே இன்க்ளூட் பண்ணல. அப்போ ஆஸ்திரேலியால எதுவுமே வரக்கூடாது. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து நம்ம வந்து we have not allowed it to access anything. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆஸ்திரேலியா வந்து எம்டியா வரணும். ஓகே, தட் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். இந்த இடத்துல வந்து நோ பேஜ் ஆர் ரெண்டர் அன்அவைலபிள் அப்படின்ற மாதிரி வரணும். ஏன்னா நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட் நான் மேப்பிங் பண்ணல. பார்த்தீங்களா, அனேபிள் டு ரெண்டர் சைட். ஏன்னா நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஐ டிட் நாட் கிவ் எனி பர்மிஷன். எந்த சைட் ஆக்சஸ் பண்ணணும் நான் கொடுக்கல. இப்போ ஆஸ் யூஷுவல் அயர்லாண்டுக்கு எதிர்பார்த்த மாதிரி லண்டன் போயிடுச்சு. பிரேசிலுக்கு சரி, நார்த் அமெரிக்கா வர்ஜீனியா அண்ட் கலிஃபோர்னியாவில் ஈஸ்ட் யூஎஸ் போயிடுச்சு. ரொம்ப கம்மியான லேட்டன்சிலே போகுது பாருங்க. அதே மாதிரி பிரேசில்லையும் வந்து சவுத் அமெரிக்காவும் நமக்கு ஈஸ்ட் யூஎஸ் போகுது. சிங்கப்பூரும் நமக்கு கொடுக்கல. ஸோ அதனால சிங்கப்பூருக்கும் ரெண்டர் அவைலபிள் வந்துச்சு. இப்போ சிங்கப்பூரையும் ஆஸ்திரேலியா நான் அலோவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு கோ அண்ட் அலோ இட் ஹியர். இந்த இடத்துல நான் ஐ ஹேவ் டு கோ அண்ட் அலோ தேம் டு ஆக்சஸ் ஆஸ்திரேலியா பசிபிக் அண்ட் also have to allow ஏஷியா. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ரெண்டு பேருக்கு என்ன சைட் வரும், மும்பை சைட் வரும். இது போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா மும்பை வரணும். ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, ஸோ டோன்ட் ரஷ் வித் யுவர் ப்ராக்டிஸ். இதுல இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, இட் ஷுட் ஒர்க். சிங்கப்பூர்லேயும் மும்பை வரணும், ஆஸ்திரேலியாலையும் மும்பை வரணும். ஓகே, இதுதான் வந்து டிராஃபிக் மேனேஜர் கான்செப்ட். இது நிறைய கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல சொல்யூஷனிங் பண்ணி டிப்ளாய் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் 2 டைப் ஆஃப் லோட் பேலன்சர் பார்த்துருக்கோம். நெட்வொர்க் லோட் பேலன்சருடைய ப்ராக்டிக்கல் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம டிராஃபிக் மேனேஜர் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 3-4 வீக்ஸ்க்கு அப்புறம் வில் டாக் அபவுட் அஸ்யூர் ஆப் கேட்வே அண்ட் ஃப்ரண்ட் டோர். ஓகே, இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா, யாருக்காவது டவுட் இருக்கா? ஸ்டான் இப்போ வந்து ஏதோ ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருக்கு சப்போஸ் ஐ எம் பேட்சிங் சம்திங் அந்த மாதிரி இருக்குன்னா இதுல வந்து எண்ட் பாயிண்ட்குள்ளே கனெக்ட் ஆக முடியாது, எக்ஸ்க்ளூட் பண்ண முடியுமா? பேசிக்கா ஒரு இது எக்ஸ்க்ளூட் பண்ண முடியுமா? அதான் நீங்க எண்ட் பாயிண்ட் ஆட் பண்ணீங்களா, இதுல டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெக்வஸ்டே அங்க போகாது. நீங்க எக்ஸ்க்ளூட்னு தேவையில்லை. நீங்க டெலிட் ஒரு 5 எண்ட் பாயிண்ட் இருக்கு, 5 சர்வர் இருக்குன்னா ஒரு எண்ட் பாயிண்ட் டெலிட் பண்ணிடுங்க. அந்த ஆக்டிவிட்டி அப்ப மெயின்டெனன்ஸ் போட்டுருங்க. ஓகே ஓகே, இதுலயே நமக்கு இங்க காமிக்கும், நிறைய லாக் வரும். இங்க இடத்துல நீங்க போயிட்டு ஜென்ரேட் பண்ணி நீங்க டிராஃபிக்லாம் பார்க்க முடியும். ஏதாவது இப்போ ட்ரபிள் ஷூட் பண்றோம் அப்படின்னா இதுல வந்து என்ன ஏன் தப்பான இடத்துக்கு போகுது, டிராஃபிக் வியூ வந்து நம்ம செக் பண்ணலாம். இது கொஞ்சம் காசு இருக்கு இதுக்கு. நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக் எண்ட்ல வந்து வியூ வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த வியூ பார்க்க முடியும். ஸோ இட் டேக் சம் டைம் டு ஷோ ஓவர் லோட். எங்கெங்க இருந்து கனெக்ட் பண்றாங்க, எந்த சைட்டுக்கு போகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு ஹீட் மேப் மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். என்ன சொல்றாங்க, இட் மே டேக் அப் டு 24 ஹவர்ஸா? ஓகே, 10 மினிட்ஸ் தான் ஆக்சுவலா நடக்கணும். பட் இது வந்து ஹீட் மேப் மாதிரி. நீங்க ஜியோகிராஃபிக்கலா இப்போ வந்து நீங்க ஒரு கஸ்டமருக்கு வந்து அவங்களோட அப்ளிகேஷன் வந்து கேட்பாங்க எங்க இருந்தெல்லாம் ஆக்சஸ் பண்றாங்க. இது நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாக் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பவர் பிஐல போட்டு ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு பீரியட்ல. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா டிராஃபிக் வியூன்னு சொல்லி ஒரு ஃபீச்சராகவே கொடுத்துட்டாங்க மைக்ரோசாஃப்ட்ல. உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு காமிக்கலாம் அவங்களுடைய அப்ளிகேஷனை வந்து எந்தெந்த ஜியோகிராஃபிலேருந்து எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த சிட்டில இருந்து எவ்வளோ கைண்ட் ஆஃப் யூசர்ஸ் ஆக்சஸ் பண்றாங்க, வால்யூம் என்ன, எவ்வளோ லேட்டன்சி இருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு சர்வர் ஆட் பண்ணா பெட்டரா கிடைக்குமா உங்களுக்கு அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு இந்த ஹீட் மேப், இந்த டிராஃபிக் வியூ மேப் வந்து ரொம்பவே பெட்டரா நம்ம டெசிஷன் எடுக்கலாம், நம்மளுடைய சர்வீஸ் வந்து பெட்டரா கொடுக்கறதுக்கு. ஓகே ஓகே ஃபைன். இதுதான் வந்து டிராஃபிக் மேனேஜர் கான்செப்ட். ஓகே, அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதை நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் அது வர போறது இல்லை. வாட் எல்ஸ்? ஏதாவது வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா லோட் பேலன்சர்ல, டிராஃபிக் மேனேஜர்ல? ஃபைன், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வில் டேக் எ ஸ்மால் பிரேக். பிஃபோர் தட் அடுத்த லேப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ் தான். யூ ஷுட் ஹேவ் சம் பேஷன்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலா புரியுது அப்படின்ற அளவுக்கு யோசிக்காதீங்க. எனக்கு கான்செப்ட் புரியுதா அப்படின்றத இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இட்ஸ் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் 20 to 30% இட்ஸ் ஆல்
விஷுவல் நாலேஜ். அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிக்கலா இறங்கி பண்ணும்போது தான் என்னென்ன சேலஞ்சஸ் என்னன்றதை வந்து 60 to 70% புரிஞ்சிக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் வந்து இது என்ன பண்றாங்க, என்ன நடக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது நான் இப்போ சைட் டு சைட் விபிஎன் டெமோ காமிக்க போறேன். 2 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர் சைட் இருக்கு. ஒரு ஏடபிள்யூஎஸ் உடைய அமேசானுடைய டேட்டா சென்டரையும் மைக்ரோசாஃப்டோடைய டேட்டா சென்டரையும் கனெக்ட் பண்றது எப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து நிறைய மெத்தட்ல வந்து இந்த சைட் டு சைட் பண்ணலாம். நீங்க என்னுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்டிங்க்குமே இந்த செஷன் அட்டன் பண்றவங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். அதுல வந்து நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, ஒரு ரேடியஸ் சர்வர் ஆர் ஓப்பன் ஸ்வான் சர்வரை போட்டு ரெண்டுத்தையும் நான் இன்டர் கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து சில கஸ்டமர் வந்து காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணணும்னு சொன்னா அதுக்கு போகலாம். பட் இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே லெட்ஸ் ட்ரை அண்ட் டூ இட் இன் ட்ரா ஐஓலே பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ அண்ட் கிரியேட் இட். என்கிட்ட வந்து I've got a Azure region, Azure data center இருக்கு. இன்னொரு பக்கம் I've got a AWS data center. இது வந்து உங்களுடைய ஆன் பிரேமா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ கான்செப்ட் ப்ராக்டிக்கல் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே சேம் தான். ஒன்று நம்ம எந்த ரவுட்டர் சூஸ் பண்றோம் அந்த சைடு கஸ்டமர் சைடு அப்படின்றத மாறப்போகுது. அதுதான் டிஃபரன்ஸ் இங்க. இப்போ நம்ம செக்யூரா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பா வாட் வி ஹேவ் டு டிப்ளாய், வி ஹேவ் டு டிப்ளாய் வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே. அது என்ன சொல்லுவாங்க அஜூர்ல விநெட் கேட்வேன்னு சொல்லுவோம்ல, வர்ச்சுவல் கேட்வே. நிறைய ரிசல்ட் வருது. வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே இதுதான். இது வந்து நம்ம இந்த சைடில் டிப்ளாய் பண்ணணும். வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே இது வந்து நேற்றே ஒரு 2 ரீஜன்லையும் நம்ம டிப்ளாய் பண்ணி வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே வழியாக தான் நம்ம பாயிண்ட் டு சைட் விபிஎன், விநெட் டு விநெட் விபிஎன் கனெக்ஷன் ரெண்டுமே வந்து விஎன்ஜி வழியாக தான் பண்ணோம். இன்னும் ஈஸ்ட் யூஎஸ்ல வந்து அந்த விஎன்ஜி இருக்கு. இதை நம்ம அஜூர் சைட்லையும் சரி ஏடபிள்யூஎஸ் சைட்லையும் பண்ணோம். ஏடபிள்யூஎஸ் சைடில் இந்த கேட்வேக்கு வந்து விபிஎன் கேட்வேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அங்கே சாரி விபிசி கேட்வேன்னு சொல்லலாம், ஆர் விபிஎன் கேட்வேன்னு சொல்லலாம், ரெண்டுமே சேம் தான். ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். ஓகே, விபிஎன் கேட்வே அப்படின்றத ஆட் பண்ணிடுவோம். 2 டேட்டா சென்டர் நம்ம செக்யூரா வந்து இன்டர் கனெக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ல அஜூரை பொறுத்த வரைக்கும் அதர் சைட் ஆஃப் த நெட்வொர்க்கை வந்து கஸ்டமர் கேட்வே ஆர் லோக்கல் நெட்வொர்க் கேட்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதர் சைட் ஆஃப் த நெட்வொர்க்கை வந்து என்னன்னு சொல்லுவோம், லோக்கல் நெட்வொர்க் கேட்வே அப்படின்னு சொல்லுவோம். லோக்கல் நெட்வொர்க் கேட்வே, லோக்கல் இங்க இருக்கா, லோக்கல் நெட்வொர்க் கேட்வேன்னு சொல்லுவாங்க. இது வந்து அஜூரோட டேர்ம், பட் இதுக்கு பேரு லோக்கல் நெட்வொர்க் கேட்வே. ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அதர் சைட் ஆஃப் த நெட்வொர்க்கை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கஸ்டமர் கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் சைடு, உங்களுடைய இன்னொரு சைடு ஆஃப் த கேட்வே, கஸ்டமர் கேட்வே. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த விஎன்ஜின்றது விபிஎன் கேட்வேக்கு கஸ்டமர் கேட்வே, அஜூரோடைய வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வேக்கு விபிஎன் கேட்வே வந்து லோக்கல் நெட்வொர்க் கேட்வேன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து இட் இஸ் சேம் டேர்ம், பட் வேற வேற கிளவுட்ல யூஸ் பண்ணும்போது நம்ம இது ரெண்டுத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த 2 கேட்வேயும் நம்ம இன்டர் கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதை கனெக்ட் பண்றதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல நம்ம போயிட்டு இந்த விபிஎன் கேட்வே ஏடபிள்யூஎஸ்ல கிரியேட் பண்ணிடுவோம். சேம் நம்ம நேற்று பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ ஏடபிள்யூஎஸ்ல பண்ண போறோம். நேற்று வந்து வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே கிரியேட் பண்ணோம். இங்க வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து வர்ச்சுவல் நெட்வொர்க்னு சொல்ல மாட்டாங்க, வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்னு சொல்லுவாங்க, விபிசின்னு சொல்லுவாங்க நெட்வொர்க்கை. அதனால அதுக்கு பேர் வந்து வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே. ஓகே, ஸோ அதனால அதுக்கு நம்ம இங்க வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வேன்னு சொல்றோம். அங்க வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் கேட்வேன்றதால வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வேன்னு சொல்றாங்க. ஓகே, விபிசி போங்க. விபிசியில இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே கிரியேட் பண்ண போறோம். ரெண்டும் வேற வேற லொகேஷன். இது வந்து மும்பை டேட்டா சென்டர், அது வந்து ஈஸ்ட் யூஎஸ் டேட்டா சென்டர். தட் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ இதெல்லாம் சார்ஜபிள் சர்வீஸ். ஓகே, ஸோ AWS PPG01 இது வந்து அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர்னு ஒன்று வந்து ஜென்ரேட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க அதை கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ சில கஸ்டமர் நெட்வொர்க் கூட பண்றீங்க, இப்போ உங்களுடைய ஆன்பிரம் டேட்டா சென்டர் கூட பண்றீங்க அப்படின்னா ஆன்பிரம் டேட்டா சென்டர்ல ஒரு நம்பர் அசைன் பண்ணுவாங்க, ஐஎஸ்பி, அதாவது நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர். அந்த நம்பர் இங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். கஸ்டம் ஏஎஸ்என் அவங்க ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா, இல்லாட்டி டிஃபால்ட்டா வந்து 65,000 அப்படின்ற மாதிரி ஒரு ஏஎஸ்என் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஸோ அது யூஸ் ஆகும்.
ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது? A virtual private gateway is the VPN concentrator on Amazon side of site to site connection. இப்போ 2 சைட்டை நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? we need two gateway வேணும். ஓகே, 2 கேட்வே வந்து நமக்கு தேவை. ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் சைட்டை வந்து நம்ம இன்டர் கனெக்ட் பண்றோம். ஸோ Amazon side of gateway is called virtual private gateway. ஏன்னா அது வந்து பேக் எண்ட்ல வந்து என்ன ஆக்சுவலாக கனெக்ட் பண்ண போறாங்க? virtual private cloud தான் கனெக்ட் பண்றாங்க. ஸோ அதனால தான் அதுக்கு பேரு விபி கேட்வேன்னு சொல்லுவாங்க. இது வந்து Azure AWS ஓட டேர்ம். அஷூர்ல இதுக்கே அதே சேம் விஷயத்தை என்னன்னு சொல்லுவாங்க? virtual நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கு பேரு virtual network gateway. virtual network gateway is VPN concentrator on Azure side of site to site VPN connection. So ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து சின்னதா வந்து இது பண்ணிங்க. இப்போ வந்து அஷூர்ல வந்து virtual network gateway இருக்கு, AWSல virtual private gateway இருக்கு. இப்போ இந்த ஐபியை வந்து இங்க என்னன்னு கான்ஃபிகர் பண்ணுவோம் அப்படின்னா கஸ்டமர் கேட்வே அப்படின்னு சொல்லி அதை கொடுப்போம். இப்போ ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் யார் கஸ்டமர்? அஷூர் தான் கஸ்டமர். ஸோ அஷூரோடைய விஎன் கேட்வேயை நம்ம கஸ்டமர் கேட்வேன்னு கொடுப்போம். அஷூரை பொறுத்த வரைக்கும் AWS ஓட கேட்வே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லோக்கல் நெட்வொர்க் கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே சேம் நேம் தான். ஓகே, ஸோ local network gateway in Azure is equal to customer gateway in பேர் தான் கொஞ்சம் வேற, அவ்வளவுதான், AWS. ஓகே, ஸோ 2 கிளவுட்லயுமே நீங்க கான்செப்டை கத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ அஷூர்லேருந்து பண்ணாலும் இதே கான்செப்ட் தான், AWSலேருந்து பண்ணாலும் இதே கான்செப்ட் தான். நீங்க AWS சொல்யூஷன் இன்ஜினியரா இருக்கீங்க, ஆர்கிடெக்டா இருக்கீங்க அப்படின்னா சைட் டு சைட் VPN பண்ண போறீங்கன்னா இதே ப்ராக்டிக்கல் தான், இதே டெமோ தான். ஸோ தட் உங்களுக்கு மல்டி கிளவுட், ஏன்னா சில பேர் AWS தெரியும்னு சொன்னீங்க. ஸோ திஸ் வில் பி அ குட் லேர்னிங் ஃபார் யூ. ஸோ இப்போ நமக்கு virtual private gateway கிரியேட் ஆகுது. இங்கேயுமே கண்டிப்பாக வந்து இட் வில் டேக் சம் டைம். இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் ஆனவுடனே டிட்டாச்சாக காமிக்கும். இது எந்த virtual நெட்வொர்க்குக்கு யூஸ் பண்ண போறீங்க ஆர் virtual VPCக்கு யூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பேக் எண்ட்ல வந்து we have to tag the VPC. VPC peering வருது. ஓகே, ஸோ இந்த VPC அப்படின்றதுக்கு நம்ம we have to tag it to a VPC. ஸோ stan AWS VPCக்கு வந்து நான் டேக் பண்ணிடுறேன். இது கூட நம்ம லிங்க் பண்ணணும். ஓகே, நம்ம லிங்க் பண்ணிடலாம். இதில் போயிட்டு ஆக்ஷன்ஸ்ல அட்டாச் டு விபிசி, இதில் போயிட்டு நம்ம இந்த விபிசியை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் அட்டாச் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். தென் என்ன கிரியேட் பண்ணணும்? கஸ்டமர் கேட்வே கிரியேட் பண்ணணும். அடுத்தது கஸ்டமர் கேட்வேல வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம்? கஸ்டமர் கேட்வேல வந்து அஷூரோடைய virtual private gateway வந்து நம்ம we are going to give it as a IP address. இதுக்கு ஒரு IP இருக்குங்க. ஸோ இந்த ஐபியை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து virtual network gateway உடைய IP. இந்த ஐபியை வந்து நம்ம என்னன்னு கான்ஃபிகர் பண்ணணும்? AWSல கஸ்டமர் கேட்வே அப்படின்றத கொடுக்கணும் அதை. இந்த இடத்துல போயிட்டு we have to create a customer gateway. ரொம்ப சிம்பிள் தான் இந்த லேப், ஒரு 4-5 ஸ்டெப் தான், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா Azure Customer Gateway 01. ஸோ இந்த இடத்துல ASN நம்பர் மாற்றணும்னா மாற்றுங்க. சில கஸ்டமர் கூட ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இதை மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன். இது வந்து இப்போ நீங்கள் வந்து ஆன்-பிரேம் டேட்டா சென்டர் கூட பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஆன்-பிரேம் நெட்வொர்க் டீம்கிட்ட வந்து நீங்கள் கேட்கணும் அவங்களுடைய ஐபி என்ன அப்படின்ட்டு. அவங்க வந்து ரவுட்டருடைய இல்லை ஃபயர்வாலோடைய ஐபி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஆன்-பிரேம் கூட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நேற்று ஒரு டயக்ராம் பண்ணோமே, எங்கே போச்சு? இந்த ஆன்-பிரேம் டேட்டா சென்டருடைய நெட்வொர்க் இன்ஜினியர்கிட்ட கேட்கணும், அவர் வந்து இந்த இடத்துல வந்து என்ன அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் கொடுத்துருக்காரு, இது என்ன ஐபி அட்ரஸ் அப்படின்றத அவர் கொடுப்பாரு. ஸோ அதுதான் இப்போ நம்ம அஷூர்லேருந்து நம்மளே எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு 2 கிளவுட்லையுமே ஆக்சஸ் இருக்கிறதால நம்மளால பண்ண முடியுது. இதே நீங்க வந்து டேட்டா சென்டர் கூட இந்த சைட் டு சைட் விபிஎன் பண்றீங்க அப்படின்னா அவர்கிட்ட கேட்கணும், அவர் வந்து என்ன பார்டர் கேட்வே ASN நம்பர் யூஸ் பண்ணியிருக்காரு, என்ன ஐபி அட்ரஸ் அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். ஓகே, we can just leave it empty.
இன்கேஸ் நீங்க ரொம்ப அடிஷ்னலா நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்னா we can give it some சர்டிஃபிகேட்லாம் நம்ம செக்யூர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம கஸ்டமர் கேட்வே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதே விஷயத்த வந்து அஷூர்ல எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா we go and create a local network gateway. ஓகே, ஸோ லோக்கல் நெட்வொர்க் கேட்வேன்றது உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் சைட் ஆர் அதர் சைட் ஆஃப் த நெட்வொர்க்கை வந்து இங்கே வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். ஓகே, ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுடைய நெட்வொர்க் இங்கே வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ சைட் டு சைட் VPN பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அஷூரில் என்ன பண்ணணும், we have to create a virtual network gateway கிரியேட் பண்ணோம். அடுத்தது create a local network gateway கிரியேட் பண்ணோம். ஸோ லோக்கல் நெட்வொர்க் கேட்வே அப்படின்னா என்ன, லோக்கல் நெட்வொர்க் உங்களுடைய கஸ்டமர் டேட்டா சென்டருடைய நெட்வொர்க் தான் நம்ம லோக்கல் ஆன் ப்ரமைசஸ் சைட் தான் நம்ம லோக்கல் ஆன் ப்ரமைசஸா இருக்கலாம் ஆர் இட் கேன் பி அதர் கிளவுட் சைட்டா இருக்கலாம். ஓகே, நம்மளுடைய இப்போ லேப்ல வந்து we are going with AWSன்றதால நான் அதர் கிளவுட் அப்படின்ற வார்த்தையை அங்கே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிடுவோம் அந்த ஐபி எங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து AWS உடைய ஐபி வந்து நம்ம எடுத்துட்டு வரணும். AWS ஓட வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வேயோட ஐபி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதோடைய ஐபி வந்து நமக்கு பார்ப்போம். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து URL be able to find it. இதில் போயிட்டு நம்ம நம்மளுடைய ஐபி அட்ரஸ் ENIல போய் பார்க்கலாமா. பிளாஸ்டிக் ஓகே, நம்ம EC2 தான் போய் பார்க்கணும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு அதோடைய ஐபி என்னன்றதை பார்ப்போம். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் என்ன நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து லான்ச் விசார்ட், இன்ஸ்டன்ஸ் ஐடி, ஸ்டாண்ட் வெப் சர்வர். ஓகே ஃபைன், நம்ம லெட்ஸ் டூ ஒன் திங். இந்த இடத்துல போயிட்டு VPC டைம் எடுக்கும் அது கிரியேட் ஆகிறதுக்கு. லெட்ஸ் கிவ் இட் சம் டைம். இந்த இடத்துல வந்து we should also start seeing it anyways. Okay, switch over பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே ஐடி கொடுத்துருக்குறாங்க. இது அட்டாச் ஆயிருக்கு, ஏசன் நம்பர் இருக்கு. ஆக்ஷன்ஸில் போயிட்டு டிட்டாச் ஆப்ஷன். ஓகே, சைட் டு சைட் VPN கிரியேட் பண்ணணும் ட்ரை பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் ஓகே வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே, கஸ்டமர் ஐடி, ஓகே ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் அந்த சைடு அந்த டனலை நம்ம கிரியேட் பண்ணணும்ல, சரி பார்ப்போம். ஸோ இப்போ I'm just going to create a site to site VPN or else என்ன சொல்லலாம் அப்படின்னா AWS to Azure site to site VPN. இப்போ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி வர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து கஸ்டமர் கேட்வேவும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த சைடோடைய ரேஞ்ச் என்ன அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ டைனமிக்காக போனால் BGP கேட்குறாங்க. ஸோ லெட்ஸ் கோ வித் ஸ்டாட்டிக் ஆப்ஷன். ஸோ இது வந்து லோக்கல் ஐபி ரேஞ்ச் என்னது, லோக்கல் ஐபி ரேஞ்ச் வந்து AWS உடைய லோக்கல் ஐபி ரேஞ்ச் என்னன்றதை பார்த்துப்போம். கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாது, நம்ம நேரத்துக்கு வந்து we should not. Okay, let's see. ஓகேங்க, அது ஸ்டார்ட் பண்ணி விட்டு நம்ம ஒரு பிரேக் எடுக்கலாம். ஓகே, ஐ நோ ஐ ஸ்டார்ட் ஆஃப் கிவிங் எ பிரேக். இந்த இடத்துல வந்து இதுதான் இதோடைய ரேஞ்ச், இது லோக்கல் ரேஞ்ச். ஸோ இது லோக்கல் ரேஞ்ச். ரிமோட் ரேஞ்ச் வந்து நம்ம அஷூரோடைய ரேஞ்ச் என்ன கொடுத்துருந்தோம், நம்ம ஸ்டான் ஈஸ்ட் யூஎஸ் உடைய ரேஞ்ச் வந்து அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து வெரி குட், வேற வேற ரேஞ்ச் பரவாயில்ல. ஓகே, ஸோ இந்த அதோடைய ரேஞ்ச். ஓகே ஃபைன், அது கொடுத்துட்டு நம்ம கேட்குறாங்க எத்தனை டனல் கிரியேட் பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நான் எதுவும் நேம்லாம் கொடுக்கல, அமேசானை ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன். 2 டனலில் கிரியேட் ஆகுது, 2 டனலுமே அப் பண்ண முடியுதான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் லீவ் இட்.
இது கிரியேட் ஆகுதான்னு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் இந்த இடத்துல we should have got an IP. Okay, let's see. So think elastic IP ஏதாவது அசைன் ஆயிருக்கா? இல்ல. Why it did not happen? Attach ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்டிங். ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா நம்ம கிரியேட் பண்ணும்போது? இல்ல. ஓகே, ஃபைன். ஸோ நமக்கு இப்போ சைட் டு சைட் விபிஎன் கனெக்ஷன் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு, டனல் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ கஸ்டமர் ஐபி, வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே ஐபி, ஐபி ரேஞ்ச் எல்லாமே வருது. டனல் டீடைல்ஸ் வந்து டவுன்ல தான் இருக்கணும், ஏன்னா நம்ம இது வரைக்கும் கான்ஃபிகர் பண்ணல. வெரி நைஸ். ஓகே, இங்கே தான் டனலோடைய ஐபி கொடுக்குறாங்க. ஸோ 2 டனல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு டனலுக்கு ஐபி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய கான்ஃபிகரேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் இங்கே பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கு. இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல தான் வந்து we have to be very careful. எங்க பண்ண போறோம்? இப்போ வந்து are we trying to connect to a ஆன்-பிரேம் டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ரவுட்டரா ஃபயர்வால் கூட பண்றோமா, இல்ல வந்து மற்ற கிளவுட் கூட பண்றோமா என்னன்றதை இங்க தான் டிசைட் பண்ண போறோம். இன்கேஸ் வந்து நீங்க ஆன்-பிரேம்ல சிஸ்கோ, செக் பாயிண்ட் ஆர் சிட்ரிக்ஸ் ஆர் F5 FortiGate என்ன டூல், என்ன நெட்வொர்க் டிவைஸ் ஆர் நெட்வொர்க் அப்ளையன்ஸ் கூட கனெக்ட் பண்ற போறீங்களோ அந்த அப்ளையன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே சப்போர்ட்டட் தான். சோனிக் வால், யமஹா, இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. பட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மைக்ரோசாஃப்ட் இது கூட கனெக்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் மைக்ரோசாஃப்ட்னே கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் நான் வந்து மைக்ரோசாஃப்ட்ன்ற ஆப்ஷன் வந்து அந்த ரேடியஸ் சர்வர் கூட கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருப்பேன். நீங்க இன்னொரு லேப் போயிட்டு என்னுடைய நம்மளுடைய இதுல ரெக்கார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டும் யூஸ் பண்ணிருப்பேன். ஜென்ரிக் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். வெண்டார் அக்னாஸ்டிக்கா வந்து எல்லாத்துக்குமே இந்த சாஃப்ட்வேர் இந்த கனெக்டிவிட்டி கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ண முடியும். ஓகே, இதுல நான் டவுன்லோட் கொடுத்துட்றேன். இப்ப இதுல தான் வந்து நம்மளுடைய கம்ப்ளீட் அந்த அவங்க கொடுக்கக்கூடிய 2 டனலோடைய வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வேயோட ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டனலோடைய ஐபியை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல 2 கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ரொம்ப செக்யூரா இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ள ஒரு ஐபி ரேஞ்ச் இருக்கும். இது வந்து நேட்டிங் பை டிஃபால்ட்டா நடக்கும். உங்களுக்கு பப்ளிக் ஐபி வந்து டைரக்டா உள்ளுக்குள்ள கொண்டு போகாது டிராஃபிக்கை. ஸோ இந்த டனல் இந்த இதுக்கு ஹிட் ஆகும், பேக் எண்ட்ல வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த இதுக்கு போகும். ஸோ இப்போ இந்த கஸ்டமர் கேட்வே அப்படின்றது அஷூரோட ஐபியான்றதை செக் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வெரிஃபை பண்ணிக்கங்க. இந்த இடத்துல சில டைம் வந்து இதாயிடும், தப்பாயிடும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல கரெக்டா இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஐபி அட்ரஸ் வந்து 20ல ஆரம்பிச்சு 166ல முடியுது இல்ல, 20ல ஆரம்பிச்சு கரெக்டா தான் இருக்கு. வெரி குட். ஸோ இதுதான் வந்து நம்ம லோக்கல் நெட்வொர்க் கேட்வேக்கு அங்க கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம தேடிட்டு இருந்த ஐபி. இங்க போயிட்டு லோக்கல் நெட்வொர்க் கேட்வே கிரியேட் பண்ணும்போது நம்ம அதை கொடுத்துடலாம். ஓகே, region is fine. ஸ்டீவர்ஸ் இது வந்து AWS உடைய லோக்கல் நெட்வொர்க் கேட்வே 01 கொடுத்துட்றேன். நீங்க அதுக்கு ஒரு FQDN நீங்க ஏதாவது DNSல ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ரேஞ்ச் ஆர் ஸ்பெசிஃபிக் இது கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம VPCயோட ரேஞ்சை வந்து கம்ப்ளீட் அங்கே அலோவ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைன். இன்கேஸ் நீங்க மல்டிபிள் டேட்டா சென்டர்ல ஆன்-பிரேம் டேட்டா சென்டர்ல வந்து நிறைய ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ் பேக் எண்ட்ல இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். ஸோ ரிவ்யூ அண்ட் கிரியேட் கிரியேட் பண்ணிடுறேன். கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் தான், பட் இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட் ஆன் யுவர் ஓன். இதெல்லாம் ரியல் டைம்ல நீங்க பண்ணும்போது ஒரு ஃபுல் வீக்கெண்ட் உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சைட் டு சைட் விபிஎன்லாம். அந்த அளவுக்கு வந்து சேலஞ்சஸ் வரும் ஆன்-பிரேம் டேட்டா சென்டர் கூட பண்ணும்போது. ஆன்-பிரேம் நெட்வொர்க் டீம் வந்து ஏஎஸ்என் நம்பர் தப்பா கொடுத்துருவாங்க, இல்ல வந்து ஐபி ரேஞ்ச் வந்து இன்டர்னல் ஃபேசிங் ஐபி, பப்ளிக் ஐபி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல சின்ன சின்ன இது வரும். நம்ம மல்டிபிள் டைம்ஸ் இதை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிடும் எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பேச தெரியணும் அந்த இடத்துல வந்து வாட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை இது பண்றதுக்கு. அதுக்காகவாது நீங்க யூ ஷுட் ட்ரை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ்.
ஸோ அஷ்யூருடைய அட்மினிஸ்ட்ரேட்டரை ஃபோக்கஸ் பண்ணி அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஐ நோ திஸ் இஸ் டூ மச் ஆஃப் லேப் ஆர் இன்ஃபர்மேஷன், பட் ஸ்டில் புரிஞ்சுக்குங்க ஓரளவுக்கு. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to create a site to site VPN பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது நம்ம 2 இடத்துல பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஐபி ரேஞ்ச் வந்து எனக்கு லேட்டராக கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் பாசிபிள். இப்போ நம்ம எங்க போயிட்டு நம்ம சைட் டு சைட் விபிஎன் கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னா 2 இடத்துல பண்ணலாம். ஒன்று வந்து வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வேல போயிட்டு இதுக்குள்ள போயிட்டு நேற்று நம்ம வந்து பாயிண்ட் டு சைட் பண்ணோம், அப்புறம் கனெக்ஷன்ஸ்குள்ள போயிட்டு ஆட் பண்ணும்போது விநெட் டு விநெட் பண்ணோம். ஸோ இங்கேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, இங்க சைட் டு சைட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா கனெக்ஷன்ஸ்னே ஒரு கான்ஃபிகரேஷன் மெனு இருக்கு, இங்க போயிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சைட் டு சைட்டா இல்ல வந்து விநெட் டு விநெட்டா அப்படின்றத டைரக்டா அங்கிருந்து கூட லான்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க மைக்ரோசாஃப்ட்ல. இங்க பாருங்க, டைரக்டா இங்க இருந்து கூட இப்படி பண்ணலாம். ஸோ உங்களுடைய எந்த விஎன்ஜி பண்ண போறீங்களோ அந்த விஎன்ஜில இருந்து பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லோக்கல் விஎன்ஜி வந்து சூஸ் ஆயிடும். இல்லாட்டி இங்க நம்ம லோக்கல் விஎன்ஜி சூஸ் பண்ணோம், தென் கஸ்டமர் சைட் விஎன்ஜியும் சூஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்து அஷ்யூர் டு AWS சைட் டு சைட் விபிஎன் கொடுத்துட்டு லோக்கல் நெட்வொர்க் கேட்வேங்கிறது என்ன சூஸ் பண்ணோம், AWS உடைய ரேஞ்சை சூஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரீ ஷேர்ட் கீ கொடுக்கணும், கொடுத்துக்குங்க. ஓகே, I'll just go with some pre-shared key. ஓகே, கொடுத்துக்கிறேன், ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். பட் அந்த இடத்துல நம்ம சாரி இப்போ இந்த இடத்துல என்ன ப்ரீ-ஷேர்ட் கீ இவங்க ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ AWS கூட பண்ணும்போது இந்த ஒரு இடத்துல வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இவங்க ஆல்ரெடி ஒரு ப்ரீ-ஷேர்ட் கீ ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் கொடுக்கணும். நீங்க வந்து கஸ்டமர் சைடு கூட பண்ணும்போது இப்போ ஆன் பிரைம் டேட்டா சென்டர் கூட பண்ணும்போது தான் நெட்வொர்க் இன்ஜினியர்ட்ட நீங்க ஜென்ரேட் பண்ணதை கொடுக்கணும். இப்போ AWSல வந்து அவங்களே ஒரு ப்ரீ-ஷேர்ட் கீ கொடுப்பாங்க, அதுதான் இங்க கொடுத்துருக்கணும். நல்ல வேலை, இல்லாட்டி we have to wait for one more 15-20 minutes வந்து நடக்கும். இது இந்த இடத்துல கரெக்டா அந்த ப்ரீ-ஷேர்ட் கீ கொடுத்துருங்க. இப்ப நல்ல நான் வச்சுக்க, நம்ம 2 டனல் கொடுத்துருப்பாங்க, டனல் 1 டனல் 2 2 டனல் இருக்கும். இப்ப நம்ம டனல் 1 தான் பாகும். டனல் 2க்கு வந்து தனியா நீங்க இன்னும் ஒரு லோக்கல் நெட்வொர்க் கேட்வே கொடுத்து அதுல இந்த ஐபி கொடுத்து கான்ஃபிகர் பண்ணி இந்த ப்ரீ-ஷேர்ட் கீயை கொடுத்தா மட்டும்தான் அங்க அதுல ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ 2 டனல் வந்து ரிட்டன்டென்சிக்காக கொடுப்பாங்க AWSல எப்பயுமே. அதே மாதிரி அஷ்யூர்லயே நீங்க 2 டனல் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டனல் தான் பண்ண பார்க்குறோம். ஸோ லெட்ஸ் சே ஓகே. இப்போ என்ன நடக்கும்னா அஷ்யூர்ல இருக்கிற அப்ளிகேஷன் AWSல இருக்க அப்ளிகேஷனையும் நடுவில் வந்து எந்த ஓவர்சீஸ் கேபிள் இருந்தாலுமே டிராஃபிக் வந்து என்கிரிப்ட் ஆகிட்டு அங்கே டீக்ரிப்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய எண்ட் இது வந்து வாட் வி ஆர் ட்ரைங் டு கெட், இங்கே டிராஃபிக் வந்து என்கிரிப்டடாக இருக்கும் பிட்வீன் அப்ளிகேஷன்ஸ் ஹோஸ்டட் ஆன் AWS அண்ட் அஷ்யூர். அதுதான் நம்ம எண்ட் ரிசல்ட்டாக இங்கே பார்க்குறோம். ஸோ இது வந்து விநெட் கொடுத்துருவோம், வர்ச்சுவல் நெட்வொர்க். ஸோ AWSல இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸும் அஷ்யூருடைய வர்ச்சுவல் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸும் it will be connected via secure tunnel. Site to site VPN. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா டிராஃபிக் இங்கிருந்து ஆரம்பிக்கும் போது இந்த VNG வந்து என்கிரிப்ட் பண்ணும், இந்த VNG வந்து டீக்ரிப்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கிருந்து ஆரம்பிக்கும் போது இங்க என்கிரிப்ட் ஆகும், இங்க டீக்ரிப்ட் ஆகும். 2 டிவைஸும் வந்து டிராஃபிக்கை வந்து என்கிரிப்ட் டீக்ரிப்ட் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ இது கொஞ்ச நேரத்தில் வந்து இல்லை செக் த ஸ்டேட்டஸ் இங்கே அன்னோன்னு காமிக்குது. இங்கேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா AWSலயும் நமக்கு இட் ஷுட் நாட் பி டனல் வந்து இந்த இடத்துல இன்னும் டவுன்ல தான் காமிக்குது. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கான்ட்டு. இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா சிம்டம்ஸ் வரும், பெண்டிங் மெயின்டெனன்ஸ், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஒரு குவிக் ஒரு செக் பண்ணிக்கிறேன். நம்ம அங்க ஆட் பண்ணிட்டோம், இங்க ஆட் பண்ணிட்டோம், we are good actually. Okay fine, we'll take a break. ஏதாவது क्वेश्चन இருக்கா இதுக்கு நடுவுல? Okay, I take that as this conference will now be recorded. Okay, so status check பண்ணலாம் connections. I think still just taking some time. இதுல போனோம் அப்படின்னா not connected தான் இருக்கு இன்னும். Okay, let's go and check something. So not connected, pre-shared key கரெக்டா தான் கொடுத்திருந்தோம். Okay, fine. Okay fine, I think இதுல எதுவும் பிரச்சனை இல்லை. Let's check this side. ஸோ இதுலையுமே இன்னும் டனல் டவுனாக தான் காமிக்குது.
சம்டைம்ஸ் இது வந்து டைம் எடுக்கும். ஓகே, லெட்ஸ் கிவ் இட் அ ரெஃப்ரெஷ். இந்த இடத்துல வந்து டனல் வந்து அப் ஆகணும், இந்த ஃபர்ஸ்ட் டனல். ஏன்னா நம்ம ஒரு எல்என்ஜி கிரியேட் பண்ணி தான் இந்த ஐபியை கொடுத்துருக்கோம். இன்னொரு எல்என்ஜி கிரியேட் பண்ணி இந்த ஐபி கொடுத்தோம் அப்படின்னா 2 டனல் அப் ஆகும். ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் வெயிட் அண்ட் சி. இதில் போயிட்டு இப்போ டனல் டீடைல்ஸில் ஃபர்ஸ்ட் டனல் ஏதாவது ஸ்டேட்டஸ் மாதிரிதான் பார்ப்போம். இன்னும் டவுன் தான் காமிக்குது. ஓகே, ஸ்டாட்டிக்காக நம்ம எதுவும் ரவுட்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. Okay, let's go to actions. Modify VPN connection. Okay, IP range, local, remote is all fine. Okay, set VPN எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. கஸ்டமர் கேட்வேவும் நம்ம கரெக்டான ஐபி தான் கொடுத்துருக்கோம், அவைலபிள் காமிக்குது. வர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே எல்லாம் கரெக்டாக தான் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஏஎஸ்என் நம்பர் எல்லாம் ஓகே தான். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ செகண்ட், இதில் ஏதாவது சின்ன ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கலாம். ஏன்னா இது ரீசெண்டாக கூட நம்ம ஏடபிள்யூஎஸ் கிளாஸ்ல கூட பார்த்தோம் இந்த ஆப்ஷனை. செகண்ட் AWS தமிழ் டெமோ 5 months பேக், அது வேற ஆக்சுவலா. AWS in தமிழ் இதில் வந்து சைட் டு சைட் VPN. Pre-shared key. Okay. Channel details. Just 1 minute கொடுங்க, இதை மிஸ் பண்ணுறான்னு பார்க்குற ஆப்ஷன்ஸு. ஓகே, வர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வேயோட ஐபி கொடுத்தேன், ப்ரீஷேர்ட் கீ கொடுத்தேன். ஓகே, எதுவும் மிஸ் பண்ணல நம்ம. ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் ஒர்க். ஓகே, ஓகே, லெட்ஸ் நாட் செக் தேர். இங்கே இப்போ பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சதை நம்ம மிஸ் பண்ணல. நேற்று கூட 40 மினிட்ஸ்க்கு மேலே எடுத்துச்சு இல்லைங்களா விபிஎன் கேட்வே அந்த சைடில், அஷூர் சைடில். இங்கே ஏடபிள்யூஎஸ்லேயே சம்டைம் ஆகும். ஓகே, பட் செக் டனல் ஒன்னுடைய ஆப்ஷனில் வேற யாராவது பண்ணியிருக்கீங்களா அது வரைக்கும்? சைட் டு சைட் விபிஎன்லாம் இன்வால்வ் ஆயிருக்கீங்களா? Have you ever? Okay. இந்த ரவுட் ப்ரொபகேஷன் அந்த மாதிரி தான் எனேபிள் பண்ணணுமா ஸ்டான்? Route propagation, interesting question. இருங்க, மேபி அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். Modify static route, static IP prefix. இருங்க, மேபி just a second, 1 minute கொடுங்க. டாக்குமெண்டேஷன் என்ன பார்க்க, இந்த ரவுட் டேபிள் அசோசியேட் பண்ற மாதிரி சம்திங் லைக் தட். ஆமா ஆமா, அது செக் பண்ணலாம். இருங்க 1 செகண்ட்.
நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணா ட்ரை பண்ணலாம். ஸ்டாட்டிக் ரவுட் வேணா ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஏன்னா நமக்கு பிஜிபி நம்ம கொடுக்கல. இப்போ ஏடபிள்யூஎஸோட சைடோடைய ஐபி இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். ஸோ வேர் எக்ஸாக்ட்லி இஸ் விநெட்? இங்கே இருக்குல்ல விநெட். நம்ம இந்த ஐபி எங்கே கொடுத்து பார்க்கலாம். மேபி இதுதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. லெட்ஸ் see. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்காது. கொஞ்சம் ஒரு 2-3 minutes ப்ராபகேஷன் டைம் இருக்கும். பார்ப்போம். இது ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்கு, அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸ்டில் டவுன்ல தான் காமிக்குது. ஓகே, ஸோ இந்த சைடில் வந்து கனெக்டட் காமிக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, லோடிங் நாட் கனெக்டட் தான் வருது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷனும் ட்ரை பண்ணலாம். ரவுட் டேபிளில் போயிட்டு அந்த இடத்துல ரவுட் ஆட் பண்ணதுக்கு பதிலாக இங்கே போயிட்டு நம்ம ரவுட் ஆட் பண்ணலாம். இப்போ பை டிஃபால்ட்டாக வந்து லோக்கலுக்கு ரவுட் இருக்கு, இன்டர்நெட்டுக்கு ரவுட் இருக்கு. இப்போ நான் அஜூரோடைய ஐபி ரேஞ்சை வந்து ரீச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரவுட்டும் கொடுக்கலைங்க. ஸோ இப்போ இன்கேஸ் நான் வந்து அஜூர் ரேஞ்சு போகிறதுக்கு இந்த இடத்துலையும் நம்ம வெர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே கொடுக்கலாம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சில டைமில் வந்து நீங்கள் பிஜிபி எனேபிள் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் ரவுட்டிங் கொடுக்கக்கூடாது. பிஜிபி வந்து டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அது வந்து அப்புறம் கான்ஃப்ளிக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லெட்ஸ் see. ஸோ மீன்வைல் நம்ம ஏதாவது தியரட்டிக்கலாக ஏதாவது பார்த்துட்டு இருக்கலாம். இதை நம்ம we cannot just make it happen by staring at it. ஓகே, அதுக்கு ஒரு 5 minutes கொடுப்போம். அது பேக் எண்டில் ஏதாவது ஐ திங்க் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஒன்று ரவுட் ப்ராபகேஷன் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம், இன்னொன்று வந்து we have tried to give it a static route. ஓகே, அஜூர் சைடில் நம்ம எதுவும் பண்ணலை. ஓகே, ஸோ ஹியர் ஸோ சைட் டு சைட் VPN எதுக்காக பண்ணியிருக்கோம்? we are using it for connecting 2 different லொகேஷன்ஸ். இது வந்து AWS அண்ட் அஜூரா இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் ஹப் ஆஃபீஸ் இல்லை ஆன்ப்ரெம் மெயின் ஆஃபீஸ் லொகேஷன்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதுவே நம்ம இன்னும் ஒரு ஈஸியான சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்குது. நான் ரேடியஸ் சர்வரை யூஸ் பண்ணி பண்ணியிருப்பேன். ரேடியஸ் சர்வர் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ், சீப்பாக பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில பாயிண்டர்ஸ் வந்து, கனெக்ஷன் வந்து 2 சைட்டுக்கு நடுவில் ஐபிசெக் டனல்னு சொல்லுவாங்க. ஐபி செக்யூரிட்டி அப்படின்ற ப்ரோட்டோகால், இன்டர்நெட் ப்ரோட்டோகால் செக்யூரிட்டி டனல் தான் அது கிரியேட் ஆகுது. இப்போ நம்ம இந்த VPN டனலை வந்து நம்ம ஆக்டிவாக வச்சுக்கலாம். பட் அந்த ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், 2 லோக்கல் நெட்வொர்க் கேட்வே கிரியேட் பண்ணோம். இது வந்து கஸ்டமர் கேட்வே, AWS உடைய கேட்வே 1 டனல் 1 அண்ட் டனல் 2 ரெண்டுத்தை கிரியேட் பண்ணி நம்ம ஆக்டிவாக நம்ம கொடுக்கணும். ஸோ ஆக்டிவாக நம்ம பண்ண முடியும். நேற்று வந்து பாயிண்ட் சைட்டில் அது மிஸ்டேக் பண்ணிட்டோம். பாயிண்ட் சைட்டில் வந்து ஆக்டிவாக கொடுத்தா ஒர்க் ஆகாது, ஆக்டிவ் பேசிவாக தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். இது ஆக்டிவ் ஸ்டாண்ட் பை ஆர் ஆக்டிவ் 2 மோடுமே வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ வந்து 2 டனலுமே ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ் கொடுத்துருங்க. ஆக்டிவ் ஸ்டாண்ட் பைனா டனல் 1 ஃபெயில் ஆனால் தான் டனல் 2க்கு ஸ்டாண்ட் பை டனலுக்கு வந்து ரெக்வஸ்ட் போக ஆரம்பிக்கும். ஸோ 2 மெத்தட் இருக்கு. ஆக்டிவ் ஸ்டாண்ட் பையாகவும் பண்ணலாம். பட் ஆக்டிவ் ஸ்டாண்ட் பையா கொடுக்கறதால உங்களுக்கு வந்து ரிட்டர்னன்சி ஆர் லோட் பேலன்சிங் கிடைக்காது. ஒன்லி திங் அந்த ஃபெயில் ஓவர் நடக்கும். டனல் 1 ஃபெயில் ஆகும்போது டனல் 2க்கு வந்து ஃபெயில் ஓவர் நடக்கும். ஸோ சைட் டு சைட் VPN வச்சு நம்ம என்ன பண்ணலாம், we can
we can connect Azure data center with other cloud data center or on-premises data center. ஓகே, ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரைவேட் நெட்ஒர்க்கை வந்து பப்ளிக் இன்டர்நெட் வழியாக தான் பை டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ணுவோம். அந்த பப்ளிக் இன்டர்நெட்டில் டிராஃபிக் வந்து அன்என்கிரிப்டடாக தான் பை டிஃபால்ட்டாக பிளெயின் டெக்ஸ்டாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சைட் டு சைட் VPN கிரியேட் பண்ணி டேட்டாவை வந்து சோர்ஸ்லேருந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்புகிறோம். டெஸ்டினேஷன் வந்த உடனே அந்த கேட்வே வந்து பார்த்தோம்னா அதை அதாவது டீக்ரிப்ட் பண்ணி ரீடபிள் ஃபார்மேட்டாக உள்ளுக்குள்ள அனுப்பிடும். அதே மாதிரி ரிவர்ஸ் டிராஃபிக் வந்து அங்கேருந்து என்கிரிப்டடாக ஸ்டார்ட் ஆகி அஜூர் ரீச் ஆகும்போது டீக்ரிப்ட் பண்ணிடும் அந்த டிவைஸ். அந்த ரெண்டு டிவைஸோட வேலை வந்து என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் பண்ணுறது தான் அதோடைய பர்பஸ் ஆக்சுவலாக. ஸோ லெட்ஸ் சி. ஓகே, ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் இட் வில் பி குட். Still it is showing down. நம்ம வேற எதுவும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. this is Azure சைடில் என்னாச்சு? Okay, site to site IPsec VPN, local network gateway. வேற எதுவும் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லைல்ல. ப்ரீ ஷேர்ட் கீ கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா? Hopefully we copy pasted it correctly. வேற ஏதாவது ப்ரீ ஷேர்ட் கீ ஏதாவது இருக்கா? Tunnel 1, Tunnel 2. ஓகே, இப்போ ஒன்று பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டாட்டிக்காக ரவுட் கொடுத்தோம், பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிஜிபியில் ஒர்க் பண்ணுற மாதிரி we have given சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ரேஞ்சும் கொடுத்துருந்தோம். ஸோ மேபி அது ரெண்டும் கான்ஃப்ளிக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த ஃபைலில் வந்து இட் இஸ் ஷோயிங் ரேஞ்ச் ஆல்ரெடி. மாடிஃபை VPN கனெக்ஷன், இந்த ரேஞ்ச் நம்ம தர தேவையில்லை ஆக்சுவலாக. இது ரெண்டும் ஆப்ஷனல் தான். இது வந்து நம்ம பிஜிபி டைனமிக் ரவுட்டிங் பண்ணும்போது தான் அதெல்லாம் தேவைப்படும். ஓகே, மேபி அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது மாடிஃபை ஆகுது. இது மாடிஃபை ஆகிட்டு நமக்கு டனல் அப் ஆச்சுன்னா we are good. or else நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ஐ வில் ரீரெக்கார்ட் திஸ். அந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு ஐ வில் வெயிட் ஃபார் சம் 15-20 minutes. அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். அப்போ ஆச்சுன்னா அந்த ரெக்கார்டிங்ல இதை ஆட் பண்ணுறேன். ஐம் நாட் கோயிங் டு மேக் எனி மாடிஃபிகேஷன். இது மாடிஃபை ஒர்க் ஆயிடுச்சுன்னா we are good. ஓகே, we can close here. or else நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். பிகாஸ் இது திருப்பி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா we need 1.5 hour டைம் ஆக்சுவலாக. எஸ்பெஷலி அஷூர் சைடில் வந்து VPN கேட்வே கிரியேட் ஆகிறதுக்கே 40 to 45 minutes ஆன் அன் ஆவரேஜ் ஆகும். இது இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம பண்ணலாம். அஷூர் சைடில் இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு VPN கேட்வே நம்ம டிப்ளாய் பண்ணோம்னா காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா we can deploy ரேடியஸ் சர்வர். அந்த மெத்தடும் வந்து நம்மளுடைய யூடியூப்ல பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ரேடியஸ் சர்வரை டிப்ளாய் பண்ணி எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத நான் காமிச்சிருப்பேன். ஓகே, ஸோ இன்கேஸ் டைம் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் அந்த மெத்தடும் ட்ரை பண்ணலாம். பட் ப்ரிஃபர்ட் மெத்தட் வந்து அவங்களுடைய VPN கேட்வே ஆஸ் அ சர்வீஸை யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா ரேடியஸ் சர்வர்னா நீங்கள் அகெயின் 2 சர்வர் டிப்ளாய் பண்ணணும், கிளஸ்டரிங் குள்ளே கொண்டு வரணும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்கிரிப்ட் டீக்ரிப்ட் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த லேபும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். அது எல்லாருக்குமே பப்ளிக்லேயே அவைலபிளாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அரேல்ஸ் நீங்கள் ஓப்பன் VPN, ஓப்பன் ஸ்வான் ஒரு சர்வர் இருக்கு, ரேடியஸ்க்கு பதிலாக நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சு பண்ணுவாங்க ரியல் டைமில். பட் ப்ரொவைடர் கொடுக்குற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது இட் இஸ் மச் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆர் ரெக்கமெண்டட் ஆப்ஷன்.
ஓப்பன் ஸ்பேன் ஆர் ரேடியஸ் சர்வர் எது வேணா யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் வந்து AWS கொடுத்துருக்க VPN கேட்வேக்கு பதிலாக இந்த ஓப்பன் ஸ்பேன் சர்வர் வந்து என்கிரிப்ட் பண்ணி டேட்டாவை அனுப்போம். அதே மாதிரி இந்த சைடில் வந்து VNGக்கு பதிலாக ரேடியஸ் சர்வர் வந்து என்கிரிப்ட் பண்ணி டேட்டாவை அனுப்போம். ஸோ நம்மளுடைய இங்கே இருக்கிற சர்வருடைய டிராஃபிக் எல்லாம் அந்த சர்வர் வழியாக போகும். எப்பயுமே சர்வர் வழியாக போகும்போது we have to tell the customer நிறைய பேண்ட்வித் வந்து இம்பாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஸ்பீடு வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி சர்வரோட ப்ராசஸிங் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் டேட்டா வந்து என்கிரிப்ட் டிகிரிப்ட்லாம் பண்ணோம். ஸோ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஓப்பன் ஸ்பேன் கிளஸ்டரிங் கிரியேட் பண்ணோம், இங்கே ரேடியஸ் சர்வர் கிளஸ்டரில் கிரியேட் பண்ணோம். அப்போ தான் நமக்கு ஹை அவைலபிலிட்டி, நிறைய பேண்ட்வித் எல்லாமே கிடைக்கும். வேற VNG போகிறதால நமக்கு என்ன அட்வான்டேஜ், இது வந்து VPN கேட்வே டிவைஸ் அஸ் சர்வீஸாக கொடுத்துட்றாங்க. AWS வந்து Azure வந்து மல்டிபிள் டேட்டா சென்டர்ல வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் எடுத்து நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த லைசன்சிங் ஆப்ஷன்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல சூஸ் பண்ற மாதிரியும் கொடுக்குறாங்க. ஸோ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர், ஒரு டேட்டா சென்டர் டவுன் ஆனாலும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் டவுன் ஆகாது. ஏன்னா பேக் எண்ட்ல மல்டிபிள் டேட்டா சென்டர்ல இந்த VPN கேட்வே as a சர்வீஸா கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பை டிஃபால்ட்டா இட் இஸ் a clustered சர்வீஸ், இட் இஸ் Azure மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் சர்வீஸ். ஏதாவது ப்ராப்ளம்னா கூட மைக்ரோசாஃப்டோடைய அவைலபிலிட்டி பர்சன்டேஜ் ஏதாவது அதுக்கு கம்மியாக கொடுக்க சுச்சுவேஷன் வருது அப்படின்னா we can also go and get the credit from மைக்ரோசாஃப்ட் இன் கேஸ் ஆஃப் டவுன் டைம். வேற நீங்க சொல்யூஷன் பண்ணிருக்கீங்கன்னா ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன, யூ வில் ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல் ஆன் த டிவைஸ். நீங்க போயிட்டு என்ன நடக்குது, என்னென்ன டிராஃபிக் போகுதுன்ற டீடைல்டா நம்ம கம்ப்ளீட் லாகை வந்து பிளெயின் டெக்ஸ்டா உள்ளுக்குள்ளலாம் போய் பார்க்க முடியும். வேற VNGல போகும்போது லிமிடெட் ஆக்சஸ், லிமிடெட் மேனேஜ்மெண்ட் ஆக்சஸ் கிடைக்கும் நமக்கு. பட் வி கேன் வில் கெட் ஹை அவைலபிலிட்டி. நம்ம 2 டனல் கிரியேட் பண்றது, செக்யூரா டிராஃபிக் கொண்டு போறது எல்லாமே நடக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, we can also achieve equal cost multipathing அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாட்டிக் ரவுட்டிங்க்கு பதிலாக BGP எனேபிள் பண்ணீங்கன்னா ECMP எனேபிள் பண்ணலாம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் பார்டரை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது மோஸ்டா ரியல் டைம்ல வந்து BGP ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆன் பிரேம் கூட. ஸோ ஆன் பிரேம்ல வந்து பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால், இந்த ப்ரோட்டோகால் வந்து உங்க டிவைஸ்ல சப்போர்ட்டடான்னு பார்க்கணும். தென் அதுல ASN நம்பர், அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் ஆர் அட்டானமஸ் சீக்வன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ASN நம்பர் வந்து கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ ஒரு சிஸ்டம்க்கும் ஒரு நம்பர் டிஃபால்ட் அசைன் ஆகும். இப்போ AWSக்கு வந்து 65,312 சம்திங் அசைன் ஆச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டிவைஸ்க்கும் ஒரு நம்பர் அசைன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன எனேபிள் பண்ண சொல்லலாம் அப்படின்னா, 2 டனல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்குவல் காஸ்ட் மல்டி பாத்திங்கை வந்து எனேபிள் பண்ண சொன்னீங்க அப்படின்னா 2 பாத்லையும் நமக்கு ஈக்குவலாக வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு வந்து 2 டனலுமே வந்து ஃபுல்லி யூட்டிலைஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து சில டைம் மிஸ் பண்ணிடுவாங்க நெட்வொர்க் டீம்ல. ஸோ அது ECMP எனேபிள் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் much better bandwidth. Modifying என்னாச்சுன்றது பார்ப்போம். Still modifying, பட் டனல்ல இன்னும் டவுன்ல தான் காமிக்குது. இந்த அஷூர் சைடில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, கொஞ்சமாவது நாட் கனெக்டட் தான் இருக்கா. லெட்ஸ் see. லாஸ்ட் வீக் வந்து AWS கிளாஸ்ல பண்ணோம், சேம் எக்ஸாக்ட் ப்ரொசீஜர் தான். பட் அது AWS சைட்ல இருந்து இனிஷியேட் பண்ணோம், இங்கே அஷூர் சைட்லேருந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த கேட்வே வந்து நம்ம முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கேட்வேல நேற்றே பிரச்சனை இருந்தது, we had selected some wrong options, but I don't think எதுவும் நம்ம தப்பா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. Let's see. இந்த மாடிஃபைங் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும் என்ன ரிசல்ட் அப்படின்ட்டு. ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ்ல சைட் டு சைட் VPN, பாயிண்ட் டு சைட் VPN, VNet டு VNet VPN, அதுக்கு முன்னாடி VNet பியரிங் பார்த்தோம், குளோபல் அண்ட் லோக்கல் VNet பியரிங். இது எல்லாமே வந்து ஹைபிரிட் நெட்வொர்க்கிங் சொல்லுவாங்க, அட்வான்ஸ் ஹைபிரிட் நெட்வொர்க்கிங். இது எல்லாமே மோஸ்டா வந்து ப்ராக்டிக்கலா நீங்க Azure 700 எக்ஸாம்க்கு வந்து ப்ராக்டிக்கலா பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் என்ன இதுக்கு சூஸ் பண்றாங்கன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஜஸ்ட் டு சம்மரைஸ் ஃபார் 2 minutes, ஒரு சைடு Azure டேட்டா சென்டர் இருக்கு, இதுல வர்ச்சுவல் நெட்வொர்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், இதுல நம்மளுடைய VMs எல்லாம் ரன் ஆகுது. ஸோ இந்த ரிசோர்ஸஸை வந்து நான் பை டிஃபால்ட்டா என்னுடைய வீட்டில இருந்தோ ஆர் எல்ஸ் என்னுடைய ஆஃபீஸ் லொகேஷன்ல இருந்தோ
ஆர் எல்ஸ் நம்மளுடைய டேட்டா சென்டர் லொகேஷன்ல இருந்தோ நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பை டிஃபால்ட்டா என்ன நடக்கும், இட் வில் கோ த்ரூ த இன்டர்நெட். ஏன்னா பப்ளிக் இன்டர்நெட், இது ரெண்டும் வேற வேற லொகேஷன். நம்ம வந்து ஒரு ஐஎஸ்பிட்ட வந்து ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கியிருப்போம் வீட்டில இருந்து. ஸோ நம்மளால வந்து பப்ளிக் இன்டர்நெட் வழியாக தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ரிமோட் ஆஃபீஸ், ஹோம் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ், இந்த இடத்துலலாம் நமக்கு வீட்டில் வந்து ஹை அண்ட் நெட்ஒர்க் ரவுட்டரோ ஃபயர்வாலோ டிவைஸ்லாம் இருக்காது. அப்போ என்னென்ன இருக்கும், நம்ம இதில் வந்து ஒரு சின்ன ஹப் ஆர் ஸ்விட்ச் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லொக்கேஷன்ல இருந்து நம்ம பப்ளிக் இன்டர்நெட் வழியாக ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இப்போ ஆக்சஸ் பண்ணும்போது, டைரக்டாக ஆக்சஸ் பண்ணும்போது இன்டர்நெட் கேட்வே வழியாக நமக்கு ஆக்சஸ் ஆகும் ரிசோர்ஸ். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அஷூர் சைடில் என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க, வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே கொடுக்குறாங்க, விஎன்ஜி. இந்த விஎன்ஜி கேட்வே வழியாக கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு நம்மளுடைய ரெக்வஸ்ட் வந்து இந்த சிஸ்டம்லேருந்து வரும்போது என்கிரிப்ட் ஆகி இன்டர்நெட் வழியாக, இது வந்து பப்ளிக் இன்டர்நெட். இந்த பப்ளிக் இன்டர்நெட்டில் வந்து ஈவ்ஸ் டிராப்பிங்கோ இல்லை பேக்கெட் ஸ்னிஃபிங்கோ இல்லை வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த பப்ளிக் இன்டர்நெட் வழியாக வர டிராஃபிக் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, செக்யூரா ஒரு டனல் கிரியேட் ஆகிட்டு அந்த டனல் மூலயமா வந்து நமக்கு டிராஃபிக் வந்து என்கிரிப்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, சேம் திங் இதுலயும் அதே தான். பை டிஃபால்ட்டா ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்றீங்க, சரி பிரான்ச் ஆஃபீஸ்ல ஒரு மெயின் ஆஃபீஸ் ஆர் ஹப் ஆஃபீஸ் ஆர் ஒரு சப்போர்ட் லொகேஷன்ல இருந்து கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு மெயின் சைட்ல இருந்து கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், we are connecting it to Azure using site to site VPN. ஸோ இந்த சைட் டு சைட் VPN எஸ்டாப்ளிஷ் பண்றதால பப்ளிக் இன்டர்நெட்ல ரெண்டு லொகேஷனுக்கு நடுவில் வந்து ஒரு செக்யூர் டனல் கிரியேட் ஆகுது. ஒரு டனல்ல ரெண்டு டனலா கூட கிரியேட் பண்ணிக்கலாம் லோட் பேலன்சிங்க்கு. அந்த டனல்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, டிராஃபிக் வந்து உங்களுக்கு என்கிரிப்ட் டீக்ரிப்ட் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கஸ்டமர் சைட் ஆஃப் த கேட்வே இஸ் கால்ட் லோக்கல் நெட்வொர்க் கேட்வே, எல்என்ஜின்னு ஒன்று சொன்னோம். இது வந்து கஸ்டமர் ரவுட்டர் ஆர் கஸ்டமர் டிவைஸோடைய ஐபி அட்ரஸை வந்து நம்ம வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் தான் நம்ம இப்போ இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ கஸ்டமர் வந்து ஒரு டேட்டா ஒரு அப்ளிகேஷனுடைய என்ட்ரியை என்டர் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பப்ளிக் இன்டர்நெட்ல போகும்போது இந்த டிவைஸ் வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்போம். இந்த டிவைஸ் வந்து அதை டீக்ரிப்ட் பண்ணி உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சர்வருக்கு வந்து அனுப்பிச்சிடும். ஸோ என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் ரெண்டு சைட்லுமே நடக்குது. இந்த டிவைஸ் வந்து இங்க இருந்து வர டேட்டாவை வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்புது. இப்போ ஸோ பப்ளிக் இன்டர்நெட்ல வந்து டிராஃபிக் டிராவர்ஸ் ஆகும்போது யாராவது ஸ்னிஃப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை ஈவ்ஸ் டிராப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை பேக்கெட் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா பிளைன் டெக்ஸ்ட்ல நடக்காது, ஃபுல்லாவே வந்து என்கிரிப்டட் கண்டென்ட்டாக தான் போகும். வேற நம்ம ஆன் பிரைம் டேட்டா சென்டர்ல இருந்து நம்ம அஷூர்ல இருக்கிற ரிசோர்சஸ், இப்போ ஆன் பிரைம்ல வந்து டேட்டா பேஸ் சர்வர் இருக்கு, அஷூர்ல வந்து ஆப் சர்வர் இருக்கு. இது ரெண்டுத்துக்கு நடுவில் எப்பயுமே வந்து நமக்கு டேட்டா வந்து அடிக்கடி டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும், இல்லை ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். டொமைன் கண்ட்ரோலர்ஸ்குள்ள ரெப்ளிகேஷன் ஆர் ஆன் பிரைம்ல இருக்க டேட்டா வந்து கண்டினியூஸாக நம்ம பேக்கப் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஹைலி ரிலையபிள் டெடிகேட்டட் பேண்ட்வித் கிடைச்சா பெட்டர். ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க ஏடபிள்யூஎஸ் அஷூர்ல, எக்ஸ்பிரஸ் ரவுட் அப்படின்ட்டு ஒரு டைரக்ட் கனெக்ட் பிசிக்கல் கேபிளிங் சொல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டைரக்ட் கனெக்ட் பிசிக்கல் கேபிளிங் கனெக்ஷன் வந்து ரெண்டு விதமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, ஒன்று வந்து எக்ஸ்பிரஸ் ரவுட் டைரக்ட்னு ஒன்று இருக்கு. எக்ஸ்பிரஸ் ரவுட் டைரக்ட் அப்படின்றது என்னன்னா, டைரக்டா நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட்டே பேசி நம்ம வி கேன் கெட் த கனெக்டிவிட்டி. ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட்டே போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி நம்ம அவங்களுடைய, ஏன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் குளோபலாக வந்து அவங்களுடைய கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய குளோபல், மைக்ரோசாஃப்ட்டுடைய குளோபல் நெட்வொர்க். அந்தந்த இடத்துல நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது எல்லாமே அவங்களுடைய ஓன் ஃபைபர் கேபிளிங் தான். ஸோ இப்போ வந்து சப்மரைன் பாத்னு சொல்லுவாங்க, ஓவர்சீஸ்ல இருக்கும்போது, லேண்ட்ல இருக்கும்போது டெரஸ்ட்ரியல் பாத்னு சொல்லுவாங்க, சிட்டியில வந்து மெட்ரோ பாத்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அவங்களுடைய ஓன் டார்க் ஃபைபர் கேபிள் தான். இந்த டார்க் ஃபைபர் கேபிள்ல வந்து நிறைய இடத்துல வந்து பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் சொல்லுவாங்க, பாப் லொகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த லொகேஷன்ல நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்டே டைரக்டா பேசி எக்ஸ்பிரஸ் ரவுட் டைரக்ட்னு ஒரு கனெக்ஷன் மெத்தட் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன்று வந்து எக்ஸ்பிரஸ் ரவுட் பார்ட்னர் சர்க்கியூட்ல போனீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஐஎஸ்பி ப்ரொவைடர்கிட்ட போயிட்டு அவங்க ரவுட்டர் வழியா நம்ம மைக்ரோசாஃப்டோடைய சர்வீசஸை யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி எனக்கு வந்து தேர்ட் பார்ட்டி பார்ட்னர் வேணாம், இது வரைக்கும் நான் வந்து எம்பிஎல்எஸோ இல்லை வந்து எக்ஸிஸ்டிங் ஐஎஸ்பி கனெக்ஷன்ஸ்லாம் இல்லை,
எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கோ வித் த மோஸ்ட் செக்யூர் மெத்தட் அப்படின்னா யூ கேன் கோ வித் எக்ஸ்பிரஸ் ரவுட் டைரக்ட். அது வந்து மைக்ரோசாஃப்டுடைய ஓன் சொல்யூஷன். டைரக்டா மைக்ரோசாஃப்ட் ரவுட்டர்ல நீங்க உங்களுடைய டேட்டா சென்டரை கனெக்ட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கான ஸ்லைடு வந்து இதில் ஆட் பண்ணல போல இருக்கு. ஐ ஷோ யூ தட் ஆப்ஷன். இது ரீசெண்டாக தான் ஒரு லாஸ்ட் 2 years ஆர் 1.5 years தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஐஎஸ்பி கூட மட்டும்தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி இதை பண்ற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கூட யூ ஹேவ் டு டூ இட். இது வந்து எக்ஸ்பிரஸ் ரவுட் டைரக்ட் வந்து டைரக்டா நம்ம மைக்ரோசாஃப்டுடைய நெட்வொர்க் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் ஒரு பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் ஒரு பாப் இருக்கு அப்படின்னா அந்த பாப் லொகேஷன்ல இருந்து உங்க டேட்டா சென்டர் போயிட்டு இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க, கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுடைய ரீஜனல் லொகேஷன். இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் லொகேஷன்ஸ் இருக்கும், பாப் லொகேஷன் சொல்லுவாங்க. இருங்க இதுல காமிக்கிறவங்களுக்கு டயக்ராமா. அஜூர் குளோபல் நெட்வொர்க் பாப் ஆர் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து அவங்களுடைய சிடிஎன் அவங்களோட பேக் போனை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. எங்க இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு இடத்துல சைனால மட்டும் கொடுத்துருக்காங்க சிடிஎன் லொகேஷன். இந்த மாதிரி குளோபலா வந்து நிறைய இடத்துல பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் இருக்கும். ஹைதராபாத், பெங்களூர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ நீங்க டேரக்டா அங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் லொகேஷன்ல டேரக்டா உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் யூ கோ அண்ட் ரீட் இட், எக்ஸ்பிரஸ் ரவுட் டைரக்ட் அப்படின்ற வார்த்தை. இது மற்றதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் ரவுட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பிரஸ் ரவுட் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஷேர்டு கனெக்ஷன் த்ரூ பப்ளிக் ப்ரொவைடர். ஓகே, வேறஸ் எக்ஸ்பிரஸ் ரவுட் டைரக்ட்ன்றது இட் ஹெல்ப்ஸ் யூ டு டிரெக்ட்லி கனெக்ட் டு மைக்ரோசாஃப்ட் குளோபல் நெட்வொர்க். அந்த எந்தெந்த லொகேஷன்லாம் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதில் பண்ண முடியும். டியூவல் 100 Gbps வரைக்கும் போகலாம். எக்ஸ்பிரஸ் ரவுட் டைரக்ட்ல தான் அந்த அளவுக்கு பண்ண முடியும். 200 Gbps வந்து உங்களுக்கு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இதோடைய கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். இது பாருங்க, சர்வீஸ் ப்ரொவைடர் வழியா போனீங்க அப்படின்னா 10 Gbps வரைக்கும் தான் மேக்ஸிமம் போக முடியும். வேறஸ் மைக்ரோசாஃப்டோடைய டைரக்ட் கனெக்ட், அதாவது சாரி எக்ஸ்பிரஸ் ரவுட் டைரக்ட் போனீங்க அப்படின்னா 100 Gbps வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதான எல்லா லொகேஷன் எல்லா சிட்டிலையுமே இல்லை. பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ்ல வந்து கொண்டு வராங்க. இல்லாத இடத்துல வந்து நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் வாட் யூ கால் AT&T, Equinix அந்த ப்ரொவைடர் கூட வந்து நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எக்ஸ்பிரஸ் ரவுட் டைரக்ட்ன்றது இட் இஸ் வெரி ஃபாஸ்ட் சொல்யூஷனிங் வேற நீங்க டைரக்டா வந்து உங்களுடைய டேட்டா சென்டரை மைக்ரோசாஃப்ட் ரவுட்டர் கூட கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 2 அஜூர் இருக்கு அப்படின்னா 2 அஜூர் லொகேஷன்ல ஆர் ஒரே அஜூர் லொகேஷன்ல 2 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய விநெட் நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வித்தவுட் என்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபாஸ்டஸ்ட் ஆப்ஷன் வந்து விநெட் பியரிங் பண்ணுவீங்க. வேற எனக்கு வந்து செக்யூரிட்டி வேணும், VPN வேணும் அப்படின்னா விநெட் டு விநெட் VPN எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க. ஸோ அதோடைய லேபும் நம்ம பார்த்தோம். விநெட் டு விநெட் VPN பார்த்தோம். லாஸ்ட் வீக் வந்து விநெட் பியரிங் பார்த்தோம். ஸோ அது வந்து குளோபலாகவும் பண்ணலாம், லோக்கலாகவும் பண்ணலாம். ஸோ இதுவும் குளோபலாக நேற்று நம்ம பார்த்தது வந்து யூகேக்கும் லண்டனுக்கும் யூகே அண்ட் யூஎஸ்க்கும் பார்த்தோம் நேற்று. ஸோ இட் கேன் பி டன் பிட்வீன் ரீஜன் அண்ட் பிட்வீன் லொகேஷன்ஸ். ஸோ லெட்ஸ் ட்ரை அவர் லக். அவைலபிள் still it is down. There is something we are missing somewhere. static route இருக்கு, அவைலபிள் காமிக்குது. இங்கே ஏதாவது இங்கே AWS சைடில், அஜூர் சைடில் கனெக்ஷன்ஸ் மேபி நம்ம ஒரே ஒரு ஆப்ஷன் வேணா லாஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணலாம். அவங்களுடைய செகண்ட் டனல் வேணா கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இதுதான் செகண்ட் டனலோட IP. இதில் போயிட்டு நம்ம லோக்கல் நெட்வொர்க் கேட்வே ஒன் லாஸ்ட் அட்டெம்ப்ட். இதில் போயிட்டு செகண்ட் டனலில் வந்து அட்லீஸ்ட் அதில் கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். செகண்ட் டனல் IP அட்ரஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். இது அந்த சைடு அட்ரஸ் ஸ்பேஸ். ஃபைன், சேவ் பண்ணுவோம். ஓகே, ஒன் லாஸ்ட் அட்டெம்ப்ட். டனல் 2 நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம். சம்டைம்ஸ் அந்த மாதிரி கூட பிரச்சனை வரும். ஒரு சில டனல் வந்து ரொம்ப டைம் எடுக்கும்.
might take up to 45 minutes. Okay, so இப்போ இது அவைலபிள் வரலன்றது வந்து ப்ராப்ளமா கூட இல்லாம கூட இருக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்படி இருந்தாலும் இதை டெலிட் பண்ண போறது இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி சேவ் இட்ல சேவ் ஆகட்டும். Okay, fine. Let's give it 2 minutes. அஸ்டன் கேளுங்க. இப்போ நீங்க சொன்னது வந்து வெறும் என்கிரிப்ஷனுக்கு மாத்தந்தா வந்து we are going not இன்டர்நெட் வழியா போகாம என்கிரிப்ஷன் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம அதுக்காக தான் நம்ம இந்த கேட்வேக்கு போறோமா? ஆமா, டேட்டா வந்து இன்டர்நெட்ல தாங்க போய் ஆகணும். இப்போ இது ரெண்டுத்துலயுமே வந்து பாயிண்ட் டு சைட் விபிஎன்லயும் சரி, சைட் டு சைட் விபிஎன்லயும் இன்டர்நெட்ல தான் போகும். பட் இன்டர்நெட்ல போகும்போது நம்ம டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகி போகணும் அப்படின்னா இந்த டனலிங், இந்த விபிஎன் கிளைண்ட்ல இருந்து என்ன பண்ணணும்னா நம்ம லோக்கல் மெஷின்ல இருக்க அந்த விபிஎன் கிளைண்ட் வந்து டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணி இங்க அனுப்போம். அந்த விபிஎன் கேட்வே வந்து அந்த ஹேண்ட் ஷேக்கை அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணி பேக்கெண்ட்ல இருக்க சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு பிரைவேட் சப்நெட்ல ஆக்சஸ் பண்ண அனுப்பணும். ஸோ இது வந்து பப்ளிக் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி தான். அப்ப நான் டேட்டாவே என்கிரிப்ட் பண்ணி இப்போ வந்து யூ ஹேவ் லைக் லாட் ஆஃப் என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து நான் டேட்டாவே நான் என்கிரிப்ட் பண்ணி அனுப்பிச்சா தென் will that work இல்ல? why we அது want ஓகே தான். ஆமா ஆமா, அது பண்ணலாம். அதுதான் நான் இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல. இப்போ உங்களுக்கு வந்து யூ கேன் ஆல்சோ கோ வித் யுவர் ஓன் ரேடியஸ் சர்வர் ஆர் என்கிரிப்ஷன் சர்வர், ஓப்பன் ஸ்வான், அது எல்லாமே வந்து அந்த பர்பஸ் தான் பண்ண போகுது. அதுதான் நான் வந்து இன்னொரு ஆப்ஷனா உங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் அந்த லேப் தான் இன்னொரு இதுலயுமே நான் இன்னொரு டெமோல வந்து காமிச்சிருக்கேன். எப்படி நம்மளுடைய ஓன் சிஸ்டம்ஸை வச்சு நம்ம என்கிரிப்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த விபிஎன் கேட்வே ஆர் விநெட் கேட்வே அதெல்லாம் அந்த இடத்துல தேவைப்படாது. ஸோ அது உங்களுடைய சர்வர் சிஸ்டம்லேருந்தே நீங்க உங்க அப்ளிகேஷன் லெவல்லேருந்தே இன்னும் பண்றீங்க அப்படின்னா இன்னும் ஈஸி ஆக்சுவலா. ஸோ ஒரு பப்ளிக் இன்டர்நெட்ல நம்ம டேட்டா போகுது. அந்த டேட்டாவை வந்து நம்ம எப்படி நம்ம ஒரு டனலிங் பண்ணி இல்லை ஒரு பிரைவேட் கான்செப்டுவலா வந்து நம்ம கொண்டு போறோம்ன்றதான் இப்ப இதுல பாக்குறோம். கேளுங்க, அடுத்தது யார் யார் கேட்க வரீங்க நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் எதுவுமே நம்ம மிஸ்டேக் பண்ணல இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும். இங்க வந்து டனல் ஏதாவது கொஞ்சமாவது அப்டேட் ஆகுது. வெரி நைஸ்ங்க. பாத்தீங்களா, இந்த பிரச்சனை. ஸோ எப்பயுமே இந்த இது அடிக்கடி நான் வந்து ஏடபிள்யூஎஸ் கூட பண்ணும்போது மட்டும் அது பாக்குறேன். ஏன்னா விபிஎன் வந்து 2 டனல்லையும் நான் பண்ணல, சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் தான், நாட் ஹைலி அவைலபிள். பட் இந்த டனல் அப் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ ஏன் இந்த ஐபிஎம் ஒர்க் ஆகல, அதுவும் ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம எதுவும் பெருசா, ஏன்னா இது இப்பதான் நான் 2 வீக்ஸ் பேக் தான் வந்து அந்த கிளாஸ்லயுமே பண்ணோம். ஸோ அதனால இது ஒர்க் ஆகணும்னு தான் நினைச்சேன். பட் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச் டிலே. பட் இதுலயும் கனெக்டட் வரணும் இப்ப. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம்ல லாகின் பண்ணிட்டு இந்த பேக்எண்ட்ல இருக்கிற ஐபி அட்ரஸ் இந்த சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு வந்து ஆக்சஸ் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ இது இப்போ அப் ஆயிடுச்சு, இந்த டனல் அப் ஆயிடுச்சு, நமக்கு ஏடபிள்யூஎஸ் சைடு அப் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல காமிக்குது, ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய EC2 வந்து டைரக்டா பிரைவேட்டா கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இதோடைய பிரைவேட் ஐபி எடுத்துப்போம். பிரைவேட் ஐபி எடுத்து காப்பி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பிரைவேட் ஐபி வந்து இங்க இருந்து நான் இது வந்து என்ன மெஷின், ஈஸ்ட் யூஎஸ் மெஷினான்னு செக் பண்ணிப்போம். நான் யூகேல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணல, ஈஸ்ட் யூஎஸ்ல இருந்து பண்ணிருக்கோம். ஓகே, ஈஸ்ட் யூஎஸ், இதோட ஐபி வந்து 10.0. வெரி நைஸ். ஓகே, what happened? ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ
ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபயர்வால் ஓகே இதுக்கு வந்து ஐபி டேபிள்ஸில் லினக்ஸில் அதோட ஐபி என்ன பார்த்தோம் 10.0.0.4 ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் டனல் அப் ஆகணும் இந்த சைடில் எதுன்னு கனெக்டட் வரல ஒரு சைடு ஓகே ஓகே தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக பட் வந்து நம்ம இப்போ வெயிட் பண்ண ஒர்க் ஆகும் வெரி நைஸ் கனெக்டட் வந்துருச்சு அவ்வளோதான் ஸோ லெட்ஸ் வெயிட் இப்போ ரெண்டும் இப்போ வந்து ப்ரைவேட்டாக உங்களுக்கு கனெக்ட் ஆக ஆரம்பிக்கணும் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி மேபி இப்போ டனல் ஒர்க் ஆயிடுச்சு ஓகே இப்போ சின்னதாக ஏதாவது நம்ம வந்து ரவுட்டிங்கில் நான் நிறைய குளறுபடி பண்ணோம் இல்லைங்களா அதில் ஏதாவது பிரச்சனை வரதுக்கு தான் இப்போ வாய்ப்பு இருக்குது பட் மற்றபடி இப்போ டனல் அப் ஆயிடுச்சு கரெக்டாக இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் படி இப்போ ஏடபிள்யூஎஸ் உடைய வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வேயும் அஜூரோடைய வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வேயும் இன்டர் கனெக்ட் ஆயிடுச்சு ஸோ வித்தவுட் எனி ப்ராப்ளம் ரெண்டுமே கனெக்டட் காமிக்குது டனல் அப் காமிக்குது உங்களுக்கு ஸோ இது ரெண்டும் இன்டர் கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ நமக்கு வந்து உள்ளுக்குள்ளேருந்து ஏதாவது நம்ம ரவுட்டிங்கோ இல்லை ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா தான் இதுக்கான பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு இருங்க நான் ஐபி இந்த மெஷின் எதில் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறேன் டிஃபால்ட் நெட்வொர்க் தானே அப்படின்றத பார்த்துருவோம் டிஃபால்ட் நெட்வொர்க் தான் நினைக்கிறேன் ஓகே ஸோ இருங்க மேபி சிம்பிளிஃபை ட்ரபிள் ஷூட்டிங் அதில் உள்ளுக்குள்ள வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா ரவுட் ஆட் ஆகுதுன்றதையும் செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரவுட் பிரிண்ட் கொடுத்த ஒர்க் ஆகுதா நான் கொடுக்கணும் ரவுட் ஹைஃபன் வி கொடுக்கணுமா ஓகே ஸோ ஓகே ஃபைன் இருங்க நான் I'll just go with the AWS VM02 அமேசான் லினக்ஸில் வந்து கமாண்ட்லாம் இப்போ தேடிட்டு இருக்க முடியாது லெட்ஸ் கோ வித் திஸ் 2 minutes HTTP டிராஃபிக்லாம் வேணா அலோவ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஸோ நம்ம வி டிட் வித் லினக்ஸில் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் டைம் ஓ சாரி இப்போ நம்ம ஓகே கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து தனியாக எப்பயுமே வந்து யூ கோ வித் யுவர் ஓன் விபிசி ஓகே ஸோ ஏடபிள்யூஎஸ்ல வந்து நான் எக்ஸிஸ்டிங் விபிசியை யூஸ் பண்ணிட்டேன் டிஃபால்ட் விபிசியே ஸோ அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் பட் ஆல்வேஸ் கோ வித் யுவர் ஓன் விபிசி ஏன்னா டிஃபால்ட் விபிசி யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா அஜூரில் வந்து நம்மளுடைய ஓன் விநெட் தான் கிரியேட் பண்ணுறோம் பை டிஃபால்ட் டிசைனே அப்படிதான் பட் ஏடபிள்யூஎஸ்ல வந்து அவங்க வந்து எல்லா ரீஜன்லையும் டிஃபால்ட்டாகவே ஒரு விபிசி கொடுப்பாங்க ஸோ அது கஸ்டமர் யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக ஜென்ரலாக ஏன்னா அது வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் ஓகே பட் நமக்கு வந்து சைட் டு சைட் விபிஎன் வந்து ஒர்க் ஆயிடுச்சு அதுக்குள்ள இருக்க சிஸ்டம்ஸ் வந்து ப்ரைவேட்டாக கனெக்ட் ஆகுதான்றதை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இட் இஸ் குட் பட் இது ஒர்க் ஆகலைன்றது நான் லேட்டராக பார்க்குறேன் ரெண்டு டனல் ரெண்டு எல்என்ஜி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 டனல் அப் ஆகிடும் தென் வில் ஹேவ் ஹை அவைலபிலிட்டி பட் இது ஒன்றுத்துலேயே ஒர்க் ஆகணும் இப்போ இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா 2 டனல் கிரியேட் பண்ணுறோம் அதில் வந்து எந்த ஸ்பெசிஃபிக் ரவுட்டிங் டனல் இதில் ஏதாவது மாறி இருக்கான்னு பார்க்குறேன் இது ஓகே ரேஞ்ச் ஆப்ஷன்ஸ் மாடிஃபை விபிஎன் கனெக்ஷன்ல ஏதாவது ஆப்ஷன் வருதா கஸ்டமர் கேட்வே கரெக்டாக தான் கொடுத்துருக்குறோம் இதில் எதுவும் தப்பு கிடையாது கனெக்ஷன் ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது தப்பு இருக்கா இதுதான் நம்ம கொடுக்கவே இன்ட்ரெஸ்டிங்க ஓகே ஃபைன் ரிமூவ் ஆகல மாடிஃபை விபிஎன் டனல் ஆப்ஷன்ஸ் ஓ உங்க பாருங்க இதுல வந்து ஏன் இந்த 2 டனல் இதுல ஏன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க சரி கொடுத்து பார்ப்போமா இது வந்து எந்த டனல் அப்ல இருக்கோ அதை கொடுத்து சேவ் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் தர தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு வி டோன்ட் ஹேவ் டு ரியலி select the VPN tunnel on the tunnels outside IP address to modify IPsec இது ஆல்ரெடி அப்போ ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இதை வந்து கொடுத்து பார்க்கலாம் இதை சேவ் பண்ணி பார்ப்போம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்ட்டு
பட் அந்த ஆப்ஷன் தேவையில்லை, அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பே தேவையில்லை. ஆல்ரெடி நமக்கு டனல் ஆப்னு காமிக்கிறதால இதுல வந்து நமக்கு 2 சிஸ்டமும் பிரைவேட்ல வந்துருச்சு அப்படின்னா தென் வி ஆர் குட் டு டூ. இப்போ ஆனால் எப்படி இருந்தாலும் டேட்டா வந்து இப்போ பிங்கை தவிர மற்ற எல்லாம் ஒர்க் ஆகணும். ஓகே, பிங்கு தானே ஒர்க் ஆகல, வேற ஹவு டு வி ட்ரை இட். இதுல வந்து பிங்கே ஒர்க் ஆகல அப்படின்னா that thing should also might not work. 172 3115 219 15 219. ஓகே, கண்டிப்பா அது ஒர்க் ஆகாது இப்போதைக்கு. ஓகே, வெயிட் பண்ணுவோம். பட் இது இப்போதைக்கு நமக்கு வி ஆர் டன் வித் த லேப். ஓகே, ஸோ இந்த இடத்துல இவ்வளோ தான். இது வரைக்கும் தான் அந்த ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு டனல் அப் ஆகணும். அந்த சைடில் அஷூர் சைடில் வந்து இட் ஷுட் சே கனெக்டட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் திங் ஷுட் பி குட். ஸோ இது அப்பா இருக்கு. இதில் ஏதாவது டிராஃபிக், ஓகே, இந்த சைடில் வந்து கனெக்டட். இன்னொரு கொஞ்சம் டைம் கொடுப்போம். இது எப்பயுமே கொஞ்சம் டிலே இருக்கும். ஓகே, ஸோ வீக்கெண்ட் ஃபுல்லாகவே ஆக்டிவிட்டி நடக்கும் அதெல்லாம். ஓகே, ஆன் ப்ரைம் டேட்டா சென்டரில் சில டைம்லாம் வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்லாம் மினிமம் வந்து டைரக்ட் கனெக்ட் எக்ஸ்பிரஸ் ரவுட்லாம் 2-3 வீக்கெண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆக்சுவலாக. அதெல்லாம் நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்குறோம். பட் ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு தெரியுன்றதால வி ஆர் கோயிங் அண்ட் டூயிங் இட். பட் இன்னொரு நெட்வொர்க் இன்ஜினியர் கூட நமக்கு தெரியாத டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய டீம் கூட ஒர்க் பண்ணும்போது லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் வரும். இப்போ நமக்கு 2 சைட்லயும் ஆக்சஸ் இருக்கு, அதனால நம்ம இங்க போய் மாடிஃபை பண்றோம், அந்த சைட்லயும் மாடிஃபை பண்றோம். பட் நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அஷூர் சைட்ல ஆக்சஸ் இருக்காது, இல்ல வந்து ஆன் ப்ரைம் சைட்ல ஆக்சஸ் இருக்காது. வி மைட் ஹேவ் டு டீல் வித் தட் சிச்சுவேஷன். நம்ம வந்து நிறைய அசம்ஷன்ஸ், இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய ட்ரையல் அண்ட் எரர் போகும் அந்த இடத்துல. பட் இங்க நமக்கு வந்து 2 சைட்ல கனெக்ஷன் இருக்கிறதால உங்களுக்கு எண்ட் டு எண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றத நீங்களே பண்ணி பார்த்துடலாம். ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க அவங்க, நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கேயுமே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, விபிஎன் ட்ரபிள் ஷூட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம். எங்க பிரச்சனை வருது, எந்த இடத்துல ஸ்டக் ஆகுது அப்படின்றதுக்குலாம் இங்க கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம எனேபிள் பண்ணிட்டு வி கேன் ஆல்சோ ட்ரை டு செக் த லாக்ஸ், எங்க வந்து அது ஸ்டக் ஆகுது அப்படின்றது. பட் இதுக்கு தனியாக அடிஷ்னல் காஸ்ட் இருக்குது. நம்ம எனேபிள் பண்ணிட்டு ஸ்டார்ட் ட்ரபிள் ஷூட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து இந்த டேட்டாவை அக்குமுலேட் பண்ணணும், லாக் ஃபைல் அக்குமுலேட் பண்ணணுன்றதை நம்ம அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து விபிஎன் லாக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை நான் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணணும்னா பப்ளிக்காக கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த விபிஎனுடைய கம்ப்ளீட் லாக்ஸ்லாம் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, பேக் எண்டில் வந்து செக் பண்ணி பார்க்கும், ட்ரையல் பண்ணி பார்க்கும் என்னென்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுல லாக் டயக்னோசிஸ் லாக் இருக்கும். இன்கேஸ் நமக்கு ஒர்க் ஆக நமக்கு அந்த லாகுடைய கண்டென்ட் வந்து கிளியரா புரியல அப்படின்னா வி கேன் ஒர்க் வித் மைக்ரோசாஃப்ட் டு கோ த்ரூ தட் லாக் ஃபைல். ஓகே, மைக்ரோசாஃப்ட் சொல்லிடுவாங்க என்ன இடத்துல பிரச்சனை இருக்கும், என்ன சேஞ்சஸ் பண்ணா யூ மைட் சால்வ் இட்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம லாக் அதை எனேபிள் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல விபிஎன் லாக் இருக்கு இல்லைங்களா, இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 10 to 15 minutes நிறைய டெஸ்டிங்லாம் நடக்கும் பேக் எண்ட்ல. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரன்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லாக் ஃபைலில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நம்மளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் மைக்ரோசாஃப்ட்டை வந்து கொடுத்து அவங்களே வேலிடேட் பண்ண சொல்லலாம் என்ன பிரச்சனையா இருக்கும்ட்டு. பட் நமக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, வி ஹேவ் ஆல்ரெடி கனெக்டட் இட். ஒன்லி திங் நம்ம ஏதோ ரவுட்டிங்ல தான் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இது பிங் ஆகல இன்னும். பட் இந்த சைடில் நீங்கள் வந்து என்னுடைய அந்த இன்னொரு வீடியோ காமிச்சிங்க, அதை நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்கன்னா இது ஒர்க் ஆகிடும். ஓகே, அன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக அது பிங் ஆச்சு ஆக்சுவலாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டில் வந்து அதுதான் நான் இங்கே காமிச்சிருப்பேன். இந்த இடத்துல டெமோ முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா should have seen that. ஓகே ஓகே, ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அது பாருங்க, இதுல வந்து ஏடபிள்யூஎஸ் அஷூர் வந்து இது வந்து ஏடபிள்யூஎஸ் மெஷின்ல இருந்து அந்த அதர் சைட் ஆஃப் த மெஷின் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஒர்க் ஆகணும். அது